தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் நம்மோடு பேசுவாராக. நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். Anyone who sins breaks God's law. Yes, sinning is the same as living against God's law. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணம்னா என்ன? நியாயமும் பிரமாணமும் சேர்ந்ததுதான் நியாயப்பிரமாணம். இது யாருக்கு யார் கொடுத்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் கொடுத்தார். எங்க வச்சு கொடுத்தார்? அவர்கள் வனாந்திர பாதையிலே சீரழிஞ்சு கெட்டு போயிடக்கூடாது, வீணா போயிடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு உள்ளதற்காக ஆண்டவர் சீனாய் மலைக்கு மோசையை கூப்பிட்டு 40 நாட்கள் இரவும் பகலும் குசியாமல் குடியாமல் இருக்க வைத்து அங்கே வைத்து ஆண்டவர் எழுதி கொடுத்தார். 10 கட்டளைகள். அது எங்க இருக்கு? அது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் நமக்கு பைபிள்ல இருக்கு. அதுதான் நியாயப்பிரமாணம். 10 கட்டளைகள் தான் நியாயப்பிரமாணம், 10 commandments. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு செழிப்பான தேசத்துக்கு அழைத்துக் கொண்டு வருகிறார் இல்லையா? அப்ப கொடுத்தார். அது கஷ்டமானதான்னு கேட்டா கஷ்டமே இல்லை, எளிதானது தான். ஆமா, கஷ்டமா நினைச்சிருந்தா கஷ்டம்தான். ஆண்டவர் மக்களால முடியாததை தூக்க முடியாத தூக்க சொல்றதில்லை. நம்ம புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம் இல்லையா? ஆண்டவரே சொன்னார், என் சுமை லகுவாயும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறதுன்னு சொன்னார். அதான் உண்மை. இந்த நியாயப்பிரமாணத்தை மீறினா பாவம். இப்ப நியாயப்பிரமாணத்தில் ஒன்றை மீறினாலும் எல்லாத்தையும் மீறினதுக்கு சமானம். நியாயப்பிரமாணத்தை மீறவே கூடாது. நியாயப்பிரமாணத்தில் என்னெல்லாம் எழுதியிருக்குன்னு உள்ளதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நேற்றைக்கு இரவு வேளையில இந்த செய்தியை குறித்த ஒரு அவுட்லைன் ஆண்டவர் ஒரு தோற்றத்தை எனக்கு கொடுத்திருந்தார். 2-3 நாட்களுக்கு முன்னாலே கடந்த வாரத்திலே கொடுத்து விட்டார். நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறவர்கள் என்னோட பேசிக் கொண்டிருந்த ஒரு ஆள் சொன்னாப்புல, நின்னாலும் தப்பு இருந்தாலும் தப்பு. அது என்ன? வாட் இஸ் ராங் இன் இட்? இருந்தாலும் தப்பு நின்னாலும் தப்பு. எனக்கு வசனம் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். நின்னாலும் தப்பு இருந்தாலும் தப்பு. அது என்ன? இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். வாட் இஸ் ராங் இன் இட்? இதுல என்ன தப்பு, இதுல என்ன தப்பு, அதுல என்ன தப்பு அப்படி இன்னைக்கு எல்லாரும் கேட்கிறாங்க. இதுல என்ன தப்பு? விசுவாசிகள், தேவ ஜனங்கள், இதுல என்ன தப்பு, அதுல என்ன தப்பு? how is it wrong? எப்படி இது தப்பு? why is it wrong? ஏன் இப்படி தப்பு, ஏன் இது தப்பு, இப்படி எல்லாம் கேட்கிறாங்க. நீங்க கேட்டிருக்கிறீங்கல்ல, ஏன் இப்படி தப்பு, எப்படி இது தப்பு? அது நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில நீங்க செய்தது தப்பு தான். ஆண்டவர் கொடுத்த கட்டளையின் அடிப்படையில பார்த்தா நீங்க செய்தது தப்பு. நீங்க அங்க நின்னதும் தப்பு தான், அங்க இருந்ததும் தப்பு தான். நின்னாலும் தப்பு இருந்தாலும் தப்பு. இது என்னது? அதான் பிரதான ஆசாரியருடைய அரண்மனையில அங்க குளிர்காய வைத்து பேதர் போய் உட்கார்ந்து இருந்தார். அவர் அங்க போய் இருந்த தப்பு. அதனால என்ன நடந்தது? என்ன நடந்தது? முடிவு என்ன? இயேசுவையே காட்டி கொடுத்துட்டாருப்பா. இயேசுவை காட்டி கொடுத்தாரு? காட்டி கொடுக்கல, மறுதளிச்சுட்டாரு. குடிச்சு போச்சுப்பா. அப்ப தவறான இடத்துல இருந்தா தப்பு தான். இட் இஸ் ராங் டு சிட் இன் எ ராங் பிளேஸ். தவறான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது தவறு, குற்றம். அங்க இருந்ததுனால ஆண்டவரை மறுதளிச்சுட்டார். பத்தியா? இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறதுல முதலாவது நம்பர் 1 என்னது? விக்கிரக வணக்கம், ஐடல் வர்ஷிப். டோன்ட் ஹேவ் தி ஐடல் வர்ஷிப். விக்கிரக வணக்கம் கூடாது. இஸ் இட் ராங்? வாட் இஸ் ராங் இன் இட்? அதுல என்ன தப்பு இருக்குது? நம்ம எல்லாம் தொட்டு எத்தனை சாமியை வணங்கிட்டு வந்திருக்கோம், எத்தனை புண்ணிய தலத்துக்கு போயிருக்கிறோம். நம்ம முன்னோர்கள் எல்லாம் வணங்கி வந்திருக்கிறாங்க. சாமிகள், எவ்வளவு சாமிகள், மாமிகள். அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கா? அங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்ன எண்ணி வேற தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் சொல்லிட்டார்ல. அதுக்கு மேல அதை மீறி செய்தா அது தப்பு தான். whomsoever you may be, நீங்க யாரா இருந்தாலும் தப்பு தான். ஆண்டவர் சொல்றதாங்க ஃபைனல். ஒரு குடும்பத்தில் ஒரு முக்கியமான காரியம் தீர்மானம் இருக்கிறீங்க, ஒரு தீர்மானத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு குடும்பத்தில் ஃபைனல் அத்தாரிட்டி யார் தெரியுமா?
பிள்ளைங்களா? இன்னும் யூ ஆர் ராங். நீங்க தப்பு பண்றீங்க. பிள்ளைகள் இல்லை. மனைவியா? மனைவியும் இல்லை. யார் பிறகு? புருஷன் தான். இஸ் த சுப்ரீம் அத்தாரிட்டி. புருஷன் தான் அதுக்கு கடைசியில் ஃபைனல் வேர்டு சொல்லணும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கன்னா அது சரி வராது. அது சரி கிடையாது. ஆண்டவர், the Lord God is the supreme authority over all the people. ஜீவனுள்ள தேவன் தான் எல்லாருக்கும் மேல அதிகாரம் உள்ளவர், ஆளுகை செய்கிறவர். ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன எண்ணி உனக்கு வேற சாமி கடவுள் வேண்டாம். அதை தாண்டி அதை மீறி செய்தால் அது தப்பு. தப்பு தான். தப்பே தப்பு. பிறகு நம்ம உண்டு பண்ண வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம். இந்த உருவம் சொருவம் எல்லாம் விட்டேறி, சொருவம் மாதா சொருவமாகுது, அந்தோனியார் சொருவமாகுது. அதெல்லாம் வேதத்தில் கிடையாதுமா. அப்படி இருக்கா? பைபிள்ல இருக்கா? இருக்கானா சொல்லு, நானும் உனக்கு கூட வரேன். அந்தோனியாருக்கு கோவிலுக்கு போயிட்டு வருவோம். நோ, யூ ஆர் ராங். யூ ஆர் டூயிங் பிளண்டர்ஸ். தெரிஞ்சு தப்பு பண்றதுக்கு பாரு தான் பிளண்டர். தப்பு பண்ணக்கூடாது. தப்புன்னு தெரியுதில்லை. ஹவுஸ் இட் ராங்? ஜீவனுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்க அப்பா உங்க கூடயே உயிரோடு இருக்கிறாங்க. அங்க ஒருத்தர் ஒரு உருவத்தை செஞ்சு உங்க அப்பான்னு சொல்லி உங்களுக்கு 5 ரூபா 10 ரூபாய்க்கு விற்கிறாரு. சரியா? எங்க அப்பா உயிரோடு இருக்கிறாருப்பா. நீ கல்லிலையும் மண்ணிலையும் மண்ணாங்கட்டிலையும் செஞ்சு தரத நான் எப்படி ஏற்றுக்கிட முடியும்? ஹவு இஸ் இட் ரைட் சார்? அது தப்பு. நான் ஒத்துக்கிட முடியாது. நெவர். ஒருபோது. ஆமா, எனக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கு. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். எங்கும் நிறைந்த ஜோதியாயிருக்கிறார். He is present everywhere. Omnipotent God, omniscient God. எங்கும் நிறைந்தவராய் எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். சர்வ வியாப்தியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரவில் இரும்பிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், மண்ணில் இருக்கிறார், மர மண்டையிலும் இருக்கிறார். அப்படியா? இல்ல. ஆண்டவர் எங்க இருக்கிறார்? நமது தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்கிறார். அப்படி இருக்கிற வேளையில அங்க கல்லிலையும் மண்ணிலையும் செஞ்சதை நம்ம ஒத்துக்கிட முடியுமா? ஒத்துக்கிடவே மாட்டோம். அதுதான் தப்பு. தட் இஸ் ராங். அது தப்பு. அதை ஏற்றுக்கிட முடியாது. அதனாலதான் நம்ம தப்பு செய்யக்கூடாது. நீங்க ஏங்க இப்ப எங்க சாமியெல்லாம் கும்பிட வர்றதில்லை? உங்க பாஸ்டர் சொல்லி தந்தாரா? ஆமா, பைபிள்ல இருக்குதுங்க. அதை சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அதனால அது தப்பு. தப்ப நாங்க செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா. அதுதாங்க உண்மை. அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. அதை நீங்க சரியா சொல்லிருங்க. ஹல்லேலூயா. எப்படி தப்பு? அப்படி தப்பு. யாரை சேவிக்கணும்? ஆண்டவரை தான் சேவிக்கணும். தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக இருக்கு இல்லையா? அப்புறம் வேற யாருக்கு ஆராதனை? மாதாவுக்கு ஒரு ஆராதனை. பைத்தியம் பிடிச்ச ஜனங்கள். சொஸ்தபுத்தி கிடையாது. நோ காமன் சென்ஸ். காமன் சென்ஸ் ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு? மிருகத்துக்கு காமன் சென்ஸ் கிடையாது. மனுஷனுக்கு அறிவு இருக்கு. ஆறாத அறிவு இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தப்பு பண்ணலாமா? பண்ணவே மாட்டோம். நமக்காக யாவையும் செய்து முடித்தவர் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவரை தவிர வேற யாரையும் ஆராதிக்க மாட்டோம். இயேசுவே ஆண்டவர். மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தவர். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்கிறவர். ஹல்லேலூயா. நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர். அவரை தான் நாம் ஆராதிப்போம். அவரை தான் நாம் பின்பற்றுவோம். ஹல்லேலூயா. அவரை நம்ம எப்படி ஆராதிப்போம்னு சொன்னா அது தப்பு. நமக்கு தெரியும். கர்த்தரை பக்தியுடன் பாடி அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யணும். அதுதான் கரெக்ட். சும்மா பொழுதுபோக்கு இல்லை, டைம் பாஸ் இல்லை. நீங்க எது கோயிலுக்கு போறீங்க? பலரும் வருவாங்க, எல்லார்ட்டும் பேசுவோம், பழகுவோம். கொஞ்ச நேரம் அவர் அங்க வசனம் எல்லாம் சொல்லுவாரு, அது கொஞ்ச நேரம் கேட்போம், வருவோம். பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிக்கிறது தான் சரி. பயபக்தி இல்லாம ஆராதிச்சா வர்றோம், நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. அதே கடந்த காலங்களில் நம்ம செய்து வந்த தப்பை எல்லாம் இனிமேல் நம்ம செய்யக்கூடாது. டோன்ட் ரிப்பீட் த ஓல்ட் ராங் திங்ஸ். பழைய தப்பை எல்லாம் இனிமேல் நம்ம பண்ணவே மாட்டோம். ஹல்லேலூயா. நல்ல தெளிவாகிறோம். இயேசுதான் ஆண்டவர். அவரைத்தான் ஆராதிப்போம். அவரை பயபக்தியுடன் ஆராதிப்போம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். ஹல்லேலூயா. ஆமா. worship the Lord in the beauty of holiness. பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் நல்ல சுத்தமத்தமா ஆண்டவரை ஆராதிக்கும்.
அதுவும் அதில் அடங்கி இருக்குது. அவ்வளவு. அதுதான் ஆண்டவரை சரியான நேரத்தில் ஆராதிக்கணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். நமக்கு ஆராதனை எத்தனை மணி? 9:30 மணினா 9:30 மணிக்கு நம்ம இருக்கணும். அதுதான் கரெக்ட். நீங்க பிந்தினா யூ ஆர் ராங். நீங்க தப்பு பண்றீங்க. அதை செய்யக்கூடாது. பாட்டு பாடுறதுல பாட்டை தான் பாடணும். அப்ப வசனத்தை பார்த்துட்டுனா அது தப்பு. வசனம் சொல்றவங்கள தூங்கினா பெரிய தப்பு. யூ ஆர் ராங். வசனம் சொல்றவங்கள பாட்டு புத்தகத்தை திரும்பினா அதுவும் தப்பு தான். எல்லாமே ஒரு தப்பு தப்புன்னு தான் சொல்லிட்டே இருக்கிறாரு. நின்னாலும் தப்பு, இருந்தாலும் தப்பு, எழுந்தாலும் தப்பு, எல்லாம் தப்பு தான் இவருக்கு. சாருக்கு சாருக்கு அல்ல, ஆண்டவருக்கு. ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணும்? பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். ஹல்லேலூயா. நான் எம்காம் படிக்கிறதற்கு போபாலுக்கு போயிருந்தேன். மத்திய பிரதேசத்தின் தலைநகர். அங்கே எங்கள் அண்ணன் ரூமில் ஒருத்தர் இருந்தார். ஒரு தேவ மனுஷன் அங்கே இருந்தார். அவரை பார்த்த வேளையில் எவ்வளோ ஒல்லியாக இருந்தார். அவருக்கு ஒரு கட்டில் கொடுத்திருந்து, மெச்சை கொடுத்திருந்து, எல்லா வசதிகளும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நான் பார்த்தேன் அவரு என்ன பண்றாருன்னு பார்த்தா, ஒரு நாள் 8 மணி நேரத்துக்கு மேல ஜோம் பண்றாரு. கட்டிலுக்கு மேல மாக்காம் போல இருக்கல, கட்டிலேருந்து கீழே இறங்கி முழங்கால் படிட்டு அவர் ஜெபம் பண்ணதை பார்த்தேன். குளிர் தேசம், கீழே எல்லாம் ஐஸ் கோல்டு, தண்ணியில எல்லாம் கை வைக்க முடியாது. நீங்க குளிர்ந்த தண்ணி குடிக்கவும் முடியாது, குளிக்கவும் முடியாது. ரொம்ப குளிர்ச்சியான காலம். அவரு ஒரு சர்க்கியை போட்டு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றாரு. நான் பிறகு பார்த்தேன் எங்க அண்ணன் என்ன செய்கிறாரு, அவர் மெச்சேல ஏறி மெச்சேல வியாபாரம் பண்றாருன்னு அவர் முழங்கால் படிட்டு கட்டிலேருந்து கீழே இறங்குறாரு. சம்டைம்ஸ் யூ ஆர் டூயிங் சம்திங் ராங். உங்களுக்கு கட்டில் இருக்கிறது மெச்சை இருக்கிறது கேடா போச்சா? நீங்க கட்டில் மெச்சையும் உங்களுக்கு இருக்கிறது நல்லதுதான். அது உட்கார்ந்து இருக்கிறதுக்கோ யார்கிட்ட பேசுறதுக்கோ அது தூங்குறதுக்கோ நல்லது. Come down from your bed, kneel down and pray to the Lord. That is right. You have been doing something wrong in the past. நீங்க சில தப்பெல்லாம் பண்ணிட்டு தான் வர்றீங்க. அது எப்படி தப்பு? அது எப்படி தப்பா? பைபிளை படிச்சு பாரு. பணிந்து குனிந்து முழங்கால் படி வைக்கிறோம் வாருங்கள். முழங்கால புண்ணு இருக்கா? முட்டி போட முடியலையா? நின்னுக்க. சாலமன் எழுந்திருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்தா, எழுந்திக்கா. படுத்து கிடந்து ஜெபம் பண்றாங்களா சிலர்? இது எங்க இருக்கு? பைபிள் எங்க பாருங்க. படுத்து கிடந்து யார் ஜெபம் பண்ணா? தானியேல் ஜெபித்தாரா? தாவீது ஜெபித்தாரா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்தாரா? பேதுரு ஜெபித்தாரா? ஒருத்தர் பண்ணு. இது என்னதுன்னு கேட்கிறேன். வாட் இஸ் நாட் தேர் இன் த பைபிள் யூ ஆர் டூயிங் இஸ் absolutely wrong. No one can accept it. யாருக்கு போய் காட்டிட்டு வா, யாரை கூட்டிட்டு வா, we will not accept. If it is not there in the Bible, வேதத்தில் இல்லையா, நீ இல்ல, உங்க ஆத்தா இல்ல, உங்க தாத்தா சொன்னாலும் நான் ஒத்துக்கிட போறது இல்லை. You are wrong, I say. அவ்வளவுதான். சரி, அந்த தோட்டத்தில் ஏதேனில் ஒரு பழத்தை பறிச்சு அவங்க தின்னாங்களே, அது எப்படி தப்பது? ஒரு பழத்தை தானே பறிச்சு தின்னாங்க. அது விளக்கப்பட்ட மரத்தின் பழம். அது தெரியாதா? சரியில்லை. தெரியாம தான் அவங்க போய் பறிச்சு தின்னாங்களா? தெரிஞ்சுதான் பறிச்சு தின்னாங்க. அதனால தான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அதனால தான் அவர்கள் தேவ மகிமை இழந்தார்கள், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்தார்கள், ஏதேனை விட்டு துரத்தப்பட்டார்கள். ஏங்க அது தப்பு? ஒரு மரத்தில் உள்ள பழத்தை பறிச்சு தின்னக்கூடாதா? அந்த பழத்தை பறிச்சு தின்னா நீ செத்துருவேன்னு ஆண்டவர் சொன்னார்ல. உனக்கு தெரியாமலா நீ அறியாம பறிச்சு தின்னியா? ஆதியாகமம் 2:17 சொல்றாருல, இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய், நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தின் பழம், the fruit of the tree of good and evil. அந்த நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தினுடைய பழத்தை தின்னா நீ செத்துவேன்னு ஆண்டவர் சொன்னார்ல. அதுக்கப்புறம் அங்க என்ன பலம் பறிச்சா பாக்குறது? அதான் தப்பு. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தப்பு பண்ணக்கூடாது. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தவறு பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் எப்படி தவறு? ஆண்டவர் சொன்னதை மீறுறதுக்கு பேரு தான் தவறு. ஆண்டவருக்கு கொடுத்த கட்டளையை மீறுகிறதான் தவறு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதனால என்ன நடந்தது? ஏதேனை விட்டு துரத்தப்பட்டார்கள். முதலாவது ஒழித்தார்கள், தண்டனைக்குள்ளானார்கள், வெளியே அனுப்பப்பட்டார்கள். அவ்வளவுதான். ஆதியாகமம் 3:6 இருக்கு. அவங்க ஒழிக்கிறாங்க, மறைகிறாங்க. ஆனா அந்த பழத்துல ஒரு விஷயம், அந்த பொம்பளை ஒரு வேலை பார்க்கிற ஏவாள், அதை கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்க. அந்த பழத்தை பார்த்தது தப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த பழத்தை பார்க்கலாமா? தடை செய்யப்பட்ட பகுதி, prohibited area, prohibited tree, அங்க தடை செய்யப்பட்ட மரம், prohibited fruit,
தடை செய்யப்பட்ட பழம். அங்க என்ன பார்க்க வேண்டியிருக்கு உனக்கு? அங்க என்ன பார்க்க வேண்டியது? ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு பறித்து புசித்து புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இந்த அக்கிரமம் நீ ஏன் பண்ணணும்? இது உனக்கு தேவையா? அதை பார்த்தது தப்பா? அது பார்த்தது தப்பு தாங்க. ஏன் பார்த்த? அதை பறிச்சது தப்பா? அதுவும் தப்பு தான். இது நீ சாப்பிட்டது தப்பா? ஆமா. உன் புருஷனுக்கு கொடுத்தது தப்பா? அதுவும் தப்பு தான். எத்தனை தப்பு பண்ணி இருக்கிறா பார்த்தீங்களா? இது என்னதுன்னு கேட்கிறேன். இதெல்லாம் செய்யலாமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? குடி குடிக்கிற தப்புன்னு தெரியாதா? சிகரெட் குடிக்கிற தப்புன்னு தெரியாதா? கல் குடிக்கிற தப்புன்னு தெரியாதா? சினிமா பார்க்கற தப்புன்னு தெரியாதா உனக்கு? நீ பெரிய பரிசுத்தவானா? சினிமா பார்க்கறது, அந்த சுட்டி டிவி பார்க்கறது சரின்னு ஆவியானவர் உன்னோட சொன்னாரா? ஆண்டவர் சொன்னாரா? இல்ல இல்ல, தப்பு தானே. தப்புன்னு உனக்கு மனசுல படுது இல்ல? பிறகு என்ன அதே திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே வர? திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிற பாரு. அந்த பொம்பளை அவ பார்த்தவள, the tree was beautiful and the fruit looked so good to eat. அது சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்குதோ. அம்மா, she liked the idea that it would make her wise. She took some of the fruit from the tree and ate it. அந்த மரத்திலிருந்து கொஞ்சம் பழம் பறிச்சு அவ தின்னாலும். அதுக்கப்புறம் அவ புருஷனுக்கு கொடுத்தா. She gave some of the fruit. And he ate it. அவனும் சாப்பிட்டா. எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. தப்பு செய்ய ஆரம்பிச்சதே யாருக்கு தெரியுதா? அவனுக்கு சிறியானவள் தான். பைபிள்ல தெளிவா எழுதிருக்கு. நீங்க வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த பொம்பளை செய்ததை செஞ்சுட்டு போறான். நீங்க இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர்கள், அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். டோன்ட் ரிப்பீட் த பிளட் டேஸ் எனிமோர். அந்த சிறியானவள் விலக்கப்பட்டதை செய்தது போல அன்பான சகோதரிகளை நீங்க செய்யாதுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த லிஸ்ட்ல நீங்க வரமாட்டீங்க. அவ செய்தது போல தப்புக்கு மேல தப்புக்கு மேல தப்புக்கு மேல பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க. You will be put in the list of Eve. ஏவாளுக பட்டியல உங்களையும் சேர்த்துட வேண்டியதான். அவ்வளவு. மனைவி மறைச்சு கொடுத்தா அவ தப்பு பண்ணா அதுக்கு புருஷன் என்ன செய்யணும்? மனைவி தப்பு பண்ணா புருஷனும் தப்பு பண்ணணும். இருவரும் ஒன்றா இருக்கிறார்கள். ஓ, அது உண்மைதானே. எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். தப்பு பண்றதுக்கும் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் ஒன்னா செத்தாங்களா? சாகலையே. மனுஷன் குடும்ப வாழ்வில் புருஷன் மனைவி ஒன்றா இருக்கிறார்கள், பிரசங்கம் எல்லாம் பண்றாங்க, அது சந்தோஷம். சரீரத்தின்படி இருவரும் வந்தா மாம்சம் ஒரே மாம்சமா இருப்பார்கள் எல்லாரும் சொன்னாங்க. நானும் ஒத்துக்கிட்டேன், பைபிளையும் இருக்கு. சாகிறது எப்படி சாகுறாங்க? ரெண்டு பேரும் ஒரே நாள் செத்துறாங்களோ? இல்லையே. புருஷன் ஒரு நாள், மனைவி இன்னொரு நாள் தான் சாகுறாப்புல. இங்க ஏதேன்ல ஆதாமும் ஏவாளும் ஆத்மாவிலே உடனே செத்துட்டாங்க. சரீரத்துல அவங்க சாகல. சரீரத்துல பிறகுதான் ஒவ்வொரு ஆளா செத்துருப்பாங்க. அதுதான் உண்மை. கேளுங்க, இதெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்டா ஆண்டவர் விளக்குனார்லப்பா. அதை செய்தேன்னா அது தப்பு தான். நீ அங்க நின்று பார்த்த, இங்க நின்று பார்த்த, நீ பார்த்ததும் தப்பு, நீ பறிச்சதும் தப்பு, நீ புசித்ததும் தப்பு, புருஷனுக்கு குடிச்சதும் தப்பு. நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு பெரிய பரிசுத்தவாட்டின்னு வேஷம் போடக்கூடாது. நீ இன்னைக்கு மனம் திரும்பணும். நீ என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறன்னு ஆண்டவர் ஒருத்தருக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். புருஷனை ஏமாத்திடலாம், புருஷனுக்கு மறைச்சிடலாம். ஆமா, மனைவி தந்ததை வாங்கி தின்னுட்டு பரிசுத்தவான். மனைவி தந்திருந்தாலும் இது யாது, எங்கிருந்து வந்தது, இது எப்படி வந்ததுன்னு கேட்டறிஞ்சுதான் சாப்பிடணும். தந்த உடனே எல்லாம் தின்னக்கூடாது. அது சரி வராது. அதுவும் தப்பா மாறிடும். மனைவி கொடுக்கறத தின்னக்கூடாதா? அதுல என்ன சந்தேகம்? சந்தேகம் ஒண்ணும் இல்லை. நீங்க புருஷன் மாதிரி வாங்கி கொடுத்து சமைச்சு ரெடி பண்ணி கொடுத்த ஆகாரம்லாம் சாப்பிடலாம். திடீர்னு புதுசா ஏதோ ஆகாரம் வந்திருக்கு, புதுதாக ஏதோ பழங்கள் வந்திருக்கிறது. இது எங்க இருந்து வந்தது? யார் கொடுத்தா? அது ஒருத்தங்க கொடுத்தாங்க. ஒருத்தங்க கொடுத்தாங்களா? அது யார்? அந்த ஆள் யாரு? சூனியக்காரி கொடுத்துருக்குறா. உனக்கு தெரியாது, நீ பொம்புல, உனக்கு தெரியல. சூனியம் பண்ணி கொடுத்துருக்கு. உன் புருஷனை சீக்கிரம் சாகடிக்கிறதுக்கு சூனியம் பண்ணி கொடுத்துருக்கு. நீ அதை ரொம்ப சந்தோஷமா நீ தின்ன, நீ செத்துட்ட. ஓ, புருஷனை சாகடிக்கிறதுக்காக பண்ணி கொடுத்தது, நீ அதை புருஷனுக்கு கொடுத்துட்ட சந்தோஷமா. புருஷர்களே திடன் கொள்ளுங்கள், நீங்கள் புருஷராயிருங்கள். உடனே வாங்கி தின்றாருங்க. இது யார் கொடுத்தா, எங்க இருந்து வந்து, எப்படி வந்தது? சூனியம் பண்ணி கொடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியும்னா தின்னாருங்க. நீ தின்னியான்னு கேளுங்க. மனைவி சாப்பிட்டாளா?
சாப்பிட்டது போட்டு நீங்கள் தின்னக்கூடாதுங்க, கவனமாக இருக்கணும். ஐயோ எனக்கு சூன்யம் பண்ணி என்னெல்லாம் கொடுத்துட்டு விடுறாவோ, நண்டு கொடுத்து விடுறாக, நண்டு அவரைக்காய் ஒத்தவரைக்காய் பீன்ஸ் எல்லாம் கொடுக்குறாகோ, நம்ம சாப்பிட்றதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. தப்ப பண்ணக்கூடாது. தெரிஞ்சாச்சு இல்ல தம்பி, இந்த இளநீ எங்க இருந்து வந்திருக்கு? இது எங்களுக்கு மரம் உண்டு இல்லையா? அவனுக்கு ஒரு மரம் கிடையாது, ஒரு மரம் கிடையாது. அவன் குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் வெளியில 5 ரூபாய் இளநீ விற்கிறதுல 2 ரூபாய்க்கு தரான். தெரியுதில்லை, அதை சாப்பிடக்கூடாது. எனக்கு வேண்டாம், நீ எவனுக்கும் கொடு. தெரிஞ்சு தப்பு பண்ணாத. உனக்கு தெரியும் இது திருட்டு பொருள் தெரியும், அதுக்கு மேல எதுக்கு வாங்கி குடிக்கிற? இதுதான் தப்பு. இதுவாரம் தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் பாடலாமா? இதுதான் பெரிய தப்பு. இந்த தப்பெல்லாம் இனிமேல் நம்ம பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அதுதான். அடுத்து இன்னொரு விஷயம், ஆபிரகாமின் வாழ்க்கையில அவருக்கு பிள்ளை குட்டி இல்லை. 75 வயசுல ஆண்டவர் அழைத்தார். 25 வருஷம் அவருக்கு பிள்ளை இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு நான் பிள்ளையை தருவேன்னு சொன்னார். அதுக்குள்ளார அவருக்கு மனைவி ஒரு ஆலோசனை, ஒரு நல்ல ஆலோசனை. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, ஆபிரகாமுடைய மனைவி சாராள் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாப்புல, இந்த அடிமை பெண்ணை நீ உமக்கு மனைவி ஆக்கி கொள்ளும். நல்ல ஆலோசனை அவர் கொடுத்தாப்புல மனைவி. அவரும் அடிமை பெண்ணை மனைவியாக்கி ஒரு பையனும் பிறந்து விட்டான். ஆமா, அதனால அது தப்பா? சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை வராதபடிக்கு கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். மிஸ்டர் ஜென்டில்மேன், never be like Abraham in this regard, in this matter. இந்த விஷயத்தில் ஆபிரகாமை போல இருந்துடக்கூடாது. இது ஒரு தப்பான ஒரு விஷயம். இட் இஸ் a bad example. இது ஒரு கெட்ட மாதிரியான விஷயம். இதை நான் ஏற்றுக்கிட்டதாக இல்லை. இட் இஸ் ராங். இது தப்பு தாங்க. இந்த தப்பை நம்ம செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அவர் தப்பு செய்ததுனால இன்றைக்கும் அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. அடிமை பெண்ணின் சந்ததி இன்றைக்கும் தலைவலியா இருந்துகிட்டு இருக்கிறதோ? ஆமா. Sarai told Abraham, the Lord has not allowed me to have children, so sleep with my slave. Maybe she can have a son and I will accept him as my word. Abraham did what Sarai said. Sarai சொன்னதை அவர் ஏற்றுக்கிட்டார். It is wrong, sir. என் மனைவி தான் சொன்னா, அதனால தான் நான் அப்படி செய்வேன். என் மனைவி என்ன சொல்றாளோ அதெல்லாம் நான் கேட்பேங்க. அப்படியா? நீங்க கேப்பக்கிழங்கு வாங்கி தின்னுங்க, ஏன்னா அது உடம்புக்கு நல்லது. கேப்பக்கிழங்கு மந்தத்தை கொடுக்கும், சக்கரை வியாதி உள்ளவர்களை சீக்கிரம் கல்லறைக்கு கொண்டு போகும். கேப்பங்கிழங்கு தின்னுங்க, அது நல்லது. மனைவி சொல்லி செய்தா தப்பா? மனைவி சொன்னாலும் சரி, புருஷன் சொன்னாலும் சரி, சட்டத்துக்கு விரோதமானது தப்பு தான். ஆண்டவர் ஆபிரகாமிடம் சொல்லி இருந்தார், உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருந்தார் என்பது உண்மை. ஆனா இவர் மனைவி பேச்ச கேட்கிறார். ஐயா அவர்களே, நீங்கள் தவறான காரியங்களுக்கு மனைவி பேச்ச கேட்றாதுங்க. நான் உள்ளதை உங்க மனைவிமார வச்சுக்கிட்டே சொல்லிடுறேன். அவங்களுக்கு கோபம் வந்தா அவங்க கோபத்தை என்னாட்ட காட்டிட்டு போக சொல்லுங்க. உங்க கோபத்தை வசனத்தை சொல்றது நிமித்தம் உங்க புருஷன்மார்கிட்ட உங்க கோபத்தை காட்டுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. Show forth your anger to me. I am alive. I am available. நான் அங்க உயிரோட இருக்கிறேன். உங்க கோபத்தை எங்கிட்ட காட்டிட்டு போ. அதுக்காக வாயில வந்தபடி எல்லாம் தூஷிக்காத, பிற உனக்கு பயங்கர பாதிப்பு வந்துடும். வசனத்தையாக நான் சொல்லிட்டு நிக்கிறேன். ஆபிரகாம் ஆதாம் மனைவி சொன்னான்னு தப்பு பண்ணிட்டாரு. இங்க ஆபிரகாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர், கானானுக்கு புறப்பட்டவர். இப்ப மனைவி சொன்னான்னு சொல்லிட்டு அடிமை பண்ண சேர்த்துக்கிட்டார். மனைவி சொன்னாலும் தப்பா சொன்னா அதை ஏற்றுக்கிட கூடாது. உங்க மனைவி பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டடி போவோம். நம்ம இதுவரை பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் போறதில்லை, பரிசாய் கூடத்துக்கு போறதில்லை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் போறோம். அது தப்பு. நம்ம போனோம் மற்ற ஆராதனைகளுக்கு சொன்னா கமா பாருங்க. நீங்க அந்த பலாமரத்துல அங்க ஒரு பலாப்பழம் பழுத்திருக்கு, அதை பறிச்சு கொண்டு வாருங்க. ஓனர் யாரும் இல்லை, நம்ம இப்ப சாப்பிடலான்னு சொன்னா மனைவி சொன்னதை கேட்டு செய்யக்கூடாது. அது தப்பு. பைபிள்ல இருக்குது. களவு செய்யாதிருப்பாயாக பைபிள்ல இருக்கு.
அந்த 10 கட்டளையில ஒண்ணு இருக்குது, களவு செய்யாதிருப்பாயாக, ஸ்டீல் நாட். அப்ப அது செய்யலாமா? மனைவி சொல்லி தர்ற களவு செய்யக்கூடாது, அங்கே இருக்கு. இது தப்பான ஒரு காரியம். ஆமா, அது மனைவி தானே சம்மதம் தெரிவிச்சா, அதுக்கு பிறகு என்ன? இந்த தப்பெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுக்குலாம் பைபிள்ல ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்கு. அதனால என்ன நடந்தது? அவன் ஒரு ஆம்பளை பையல பெத்தா இஸ்மவேல, அந்த சந்ததி இன்னைக்கும் தலைவர மட்டும் இல்லை. சுமார் இந்த அடிமை பெண்ணோடு வாழ்ந்த காலம் சுமார் 13 ஆண்டுகள் ஆபிரகாம். அந்த 13 ஆண்டுகளும் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசல. அதான் உண்மை. ஆண்டோட பிரசன்னத்தை உணர முடியல, ஆண்டோட சத்தம் கேட்கல. ஆண்டவருடைய சத்தம் நீ கேட்காததுக்கும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராததுக்கும் காரணம் என்னன்னா, ஆல்ரெடி யூ ஹேவ் டன் யுவர் ராங் திங். நீ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறீங்க. சம்வேர் யூ ஆர் ராங். நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல உங்க மனைவி பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டீங்க. அதனால இப்ப ஆண்டவர் பிரசன்னம் இல்லை, ஒரு அபிஷேகம் இல்லை, ஒரு பரலோக தரிசனம் இல்லை, பரிசுத்த ஆவி நிறைவு இல்லை, ஒரு மாதிரி இருக்குது, என்னதோ போல இருக்கு. சும்மா அப்படி நாங்க வர்றோம், ஆனா ஒண்ணு எங்களுக்கு தெரியுது இல்லை. ஆமா, தெரியாது. தப்பு பண்ணிட்டே இருந்தா ஒண்ணும் தெரியாது. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பாரா? நீங்களே ஜோம் பண்ணி பாருங்களா, ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் ஆசீர்வதிக்க அங்க ஒரு தடை இருக்கு. அது என்ன? தவறான உறவு. தவறான உறவு வச்சுக்கிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னா ஆசீர்வதிக்க மாட்டார். God cannot bless such people. ஆண்டவர் பேசலையா? நான் சும்மா தான் சபைக்கு வந்துட்டு போறேன். ஒரு பொம்பளை என்கிட்ட ஒரு நாள் சொல்றேன், சில ஆண்டுகளுக்கு முன்பு, நான் சும்மா தான் சபைக்கு வந்துட்டு போறேன், என்கிட்ட ஆண்டவர் ஒன்றும் பேசல, நான் சும்மா தான் வந்துட்டு போறேன். She had illicit contact with your sister's husband. She was living with your sister's husband as husband. தமிழ்ல சொல்லிட்டா, அவள் தவறான உறவு கொண்டு வாழ்ந்தவள், சகோதரி புருஷனோடு புருஷன் உறவு கொண்டவள். God cannot talk with such people. நீ தப்பு பண்ணிட்டே இருப்ப, ஆண்டவர் உன்னிட்ட பேசுவார். நோ சார், ஆண்டோட பிரசனத்தை உணர முடியாது, ஆண்டோட வல்லமை அனுபவிக்க முடியாது. செத்த மூஞ்சாதான் இருக்கணும். தேவனுடைய மகிமையின் பிரகாசம் உன்னுடைய முகத்தில் இருக்காது. உன்னை பார்த்தா பேய் பிடிச்சவள போலதான் இருக்கும். உனக்கு ஒரு தெளிவு இருக்காது. நீ பைத்தியமான்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகி போயிடும். ஆண்டவர் பேசினா சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் பேசுற வேளையில நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆண்டவர் பேசுறதுனால தெளிவு இல்லாம போயிடாது, தெளிவு தான் கிடைக்கும். ஆண்டவர் பேசுற வேளையில சந்தோஷமா இருக்கும், விடுதலையாக இருக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். எனக்கு ஒரு விடுதலை இல்லை, என்னதோ போல இருக்கு, எனக்கு என்னதோ பண்ணுது. யூ ஆர் ராங். யூ ஹேவ் இன்வால்வ் இன் ராங் திங்ஸ். ஏதோ தவறான காரியத்தில் நீ ஈடுபட்டிருக்கிற. அதுதான் இப்போ உனக்கு ஒரே போராட்டமா, ஒரே குழப்பமா, ஒரே கலக்கமா, என்னதோ பண்ணிட்டு இருக்குது. என் மனைவி தானே சொன்னேன், மாப்பிள்ளை சொன்னாலும் சரி, மனைவி சொன்னாலும் சரி, வேதத்தில் பிரமாணத்தில் இல்லாததை எதை சொன்னாலும் யார் சொல்லி ஈடுபட்டாலும் தப்பு தப்பு தான். அந்த தவறை இனிமேலும் எவரும் பண்ணக்கூடாது. ஆமாங்க, அதை நம்ம சொல்லியே ஆகணும், சொல்லியே ஆகிறோம், சொல்லியே தீர்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, இது போல நம்ம வாழ்க்கையில சில தவறான காரியங்களை நம்ம பண்ணிக்கிட்டு என்ன, ஆண்டவரே காப்பாற்றும், ஆண்டவரே ஒத்தாசை பண்ணணும் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்க கூடாது. ஆண்டவருக்கு ஒத்தாசை கிடைக்காது. அடுத்து ஆபிரகாமுக்கு பேத்தி ஒருத்தி இருக்கிறார். ஆபிரகாமுக்கு பேத்தியா? ஆபிரகாமுக்கு மகன் ஈசாக்கு, ஈசாக்கு மகன் யாக்கோபு, யாக்கோவுக்கு மகள். அப்ப யாக்கோவுக்கு ஒரு மகள் இருக்கிறாள். யாக்கோவுக்கு ஒரு மகள், 12 பையங்க. அந்த பொண்ணுங்க பேரு தீனாள். தீனாள் என்றால் டயனா. டயனா என்பது நல்ல பேர் என்றெல்லாம் நினைச்சு நிறைய பேர் வச்சிருந்தாங்க. பைபிளே தெரியாதவங்க தான் அந்த பேரை நல்ல பேர்னு வைக்கிறாங்க. அது ஒரு மோசமான பேர், கெட்ட பேர், நல்ல பேர் அல்ல. தெரியாதனமா நீங்களும் பேர் வச்சிருக்கிறீங்களா டயனான்னு? உங்களுக்கு தெரியவே இல்லை. விஷயம் தெரியாம பேரெல்லாம் வைக்காதுங்க. பேர் என்னது, நல்ல பேரா என்னன்னு, அது அவருக்கு பொண்ணு வச்சிருக்குல்ல. அவருக்கு பொண்ணு போல நீ உனக்கு பொண்ணு வளரணுமா? அவருக்கு பொண்ணு எப்படி வாழ்ந்தாலும் உனக்கு தெரியாது. அது வேற கதை. அந்த தீனா என்ன பண்ணா தெரியுமா? அவ தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். தேசத்து பெண்களை பார்க்க புறப்படுகிறாள். இது என்னதுன்னு கேட்கிறேன். இது என்னது? இது அவசியமா? நாங்க அவ பொண்ணுகளை தானே பார்க்க போனா? இஸ் இட் ராங்?
to go around the world to see girls. You young girls, வாலிப பொண்ணுங்களா, நீ கேட்டுக்க. நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போறேன். ஆம்பளை பையன் இருந்தே வீட்டில் என் ஃப்ரெண்டு அங்கே ஒருத்தி இருக்கிறல, அது வேற என்ன நிவேதா, வேற என்ன கவிதா, இப்படி பல பேரெல்லாம் வச்சிருக்கால. இப்படி சில பேர்கள் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போறேன், நான் எந்த பையன் வீட்டுக்கும் போகல. புதிய ஏற்பாட்டில் பாலிய ஸ்திரீகள் தங்கள் வீடுகளில் காலை அடக்கிட்டு இருக்கணும்னு பவுல் நிருபத்தில் எழுதியிருக்கிறார். இவன் தேசத்து பெண்களை தான் பார்க்க போனா, அது தப்பா? பொண்ணுகளை போய் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறது தப்பா? இந்த வேலை இது தப்பு தாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில். இந்த காலத்தில் எல்லாமே சரியா மாறிடுதா? அது அந்த காலத்தில் உள்ள பைபிள். இந்த காலத்தில் நீ பைபிள் எடுத்துக்கோ, உனக்கு பைபிளை கொண்டு இவ்வாறு அனதர் பைபிள். தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டு அவ வீணாகி கெட்டு போய் அதனால ஒரு கூட்டம் மக்களுக்கு அழிவுண்டாகி யாக்கோவின் வாசனையை அவருடைய பையன்களை கெடுத்து போட்டு அங்க குடியிருக்க முடியாம வேற ஒரு ஊருக்கு புறப்பட்டு போய்ப்பா உருப்படா போன கலல. இது எல்லாம் வச்சுக்கிட கூடாது. பொம்பளை பிள்ளைங்களா, அங்க என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், எனக்கு தெரியும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனவன் எல்லாம் என்ன யோக்கியமா வாழ்ந்தவன்னு எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அறிக்கை ஒன்றும் வெளியிடல. அறிக்கை வெளியிட்டா தற்கொலை பண்ணிட்டா, கழுதைகள் தற்கொலை பண்ணி செத்து விட்டா, பாச்சர் தான் காரணம் நாளைக்கு செத்து விட்டா, நான் எனக்கு அந்த பம்பு. நீ காலம் வாரோட செத்துக்க, என்னால நீ சாகண்டா இருக்கட்டா. இந்த பாரு, யாக்கோவுக்கு பொண்ணுக்கு சும்மா இருக்க கூடாது. வீட்டில் இருக்கு, கால் அடக்கிட்டு இருக்கு, மனசு இல்லையா? கல்யாணம் ஆனா வேணும்னா போகலாம், வீடு வீடா போய் சொல்லலாம், அது பரவாயில்ல. கல்யாணம் ஆனவளுக்கும் வீடு வீடா ஏறி இறங்கக்கூடாது, புருஷனை உபசரிக்கணும், பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும்னு தான் பவுல் தீத்துக்கள் நிருபத்திலே குறிப்பிடுகிறார். நீ பைபிளை நல்லா படிச்சு பாரு. உனக்கு பைபிளும் தெரியாது, உலகமும் தெரியாது, சமுதாயம் தெரியாது, சீரழிஞ்சவளுக்கு கதையும் உனக்கு தெரியாது. நீ பெரிய மத்திரியாக மற்றவங்களை எல்லாம் ஒன்ன தெரிஞ்சுக்க, உலகத்தை தெரிஞ்சுக்க, ஆண்டவரை தெரிஞ்சுக்க, பைபிள்ல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க. கல்யாணம் ஆகிட்டு நீ பிள்ளைகளை பத்துட்டு எனக்கு தெரியும், பைபிள்ல இருக்கு. சிறிகள் பிள்ளைகளை பெற்றவர்களும் பாலிய சிறிகள் காலை அடக்கிட்டு வீடு விட ஏறி இறங்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. பைபிளை நல்லா படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சரியா தப்பான்னு கேட்கவா? தப்புன்னு உனக்கு தெரியல, பைபிள்ல இருக்கிறது தெரியாதனால உனக்கு அது தப்புன்னு தெரியல. அதுதான் இப்ப பெரிய குழப்பத்தில் மாறி ஆகிட்டு. இந்த குழப்பத்தை எல்லாம் விட்டுறணும். சரி, திருடுகிறது சரியா தப்பா? திருடுகிறது தப்பு தான். நம்ம பசியா இருந்தது, பசியா இருந்த ஒரு மாம்பழம் பக்கத்து தோட்டத்துல இருந்து பறிச்சு தின்னேன், அது தப்பா? அது தப்பு தான். திருடுன்னு வந்துட்டாலே அந்த ஓனர்கிட்ட கேட்காம பறிச்சு தின்னாலே தப்பு தான். 20-15 யாத்திராம 20-15 இருக்கு. அடுத்து வேற ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவருக்கு கொடுக்காம நீங்க கிடைச்சதெல்லாம் நீங்களே அனுபவிக்கிறது சரியா தப்பா? அது எங்களுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்குது. பண நெருக்கடி இருக்கு, பொருளாதார நெருக்கடி இருக்கு, தேவைகள் ஏராளம் இருக்கு. நாங்க என்ன பண்றது? நீங்க என்ன பண்றதா? நீங்க திருடுறீங்கன்னு ஆண்டவரே சொல்றாரு. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காட்டா நீங்க திருடுறீங்களா? ஆமா. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. யூ ஹேவ் ராப்ட் மீ, நீங்க என்ன திருடுனீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம செய்யலாமா? தப்பா சரியா? அது தப்பா? தப்பே தப்பு. ஆமா, நீங்க தப்பு பண்ணிட்டே வாழ்றீங்க. People should not steal things from God, but you stole things from me. You say, what did we steal from you? You should have given me 1/10 of your things. You should have given me special gifts. எப்படி? நம்ம திருடக்கூடாது, அதுவும் ஆண்டவர்கிட்ட திருடக்கூடாது. நீங்க சபைக்கு வந்தீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்நானம் பெற்றீங்க. ஞானஸ்நானம் பெருக்கு முன்னாலே இந்த சத்தியம் உங்களுக்கு சொல்லப்பட்டதல்லவா? உங்களுக்கு தெரியாதா? தெரியும். எங்க கஷ்டத்துக்கு, எங்க நெருக்கடிக்கு நாங்க கடல்ல வாழ்கிறோம். நாங்க என்ன பண்றதுங்க? ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டா அப்புறம் நாங்க எங்க போறது? நீங்க ஒரு இடம் போன வீட்டுல இருங்க. நீங்க திருடுறீங்க ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தவனுக்கு பொருளை திருடினாலும் திருட்டுதான், ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருந்தாலும் திருட்டுதான். அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது எப்படி தப்பு? அது தப்பா? எப்படி தப்புன்னு சொல்லட்டா? எங்க பைபிள்ல எழுதியிருக்கு, அதனால அது தப்பு. மல்கியாவில் எழுதியிருக்குல்ல, அதனால தப்பு. அதுக்கு நீங்க வேற ஏதாவது நுண்டிச்சாக்கு சொன்னாலும் அது தப்பு தான். நீங்க ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை கரெக்டா கொடுத்துரும். ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும்.
உங்களுக்கு பணம் கிடைச்ச உடனே உங்களுக்கு செலவு வருது. மீன் வாங்கணும், கறி வாங்கணும், துணி வாங்கணும், நிறைய செலவெல்லாம் வரத்தான் செய்யுது. உங்களுக்கும் வருது, எனக்கும் தான் வருது. ஆண்டவருக்குள்ளது ஆண்டவர் கொடுத்துரும். இல்லாட்டா ஆண்டவர் எந்த பட்டியலில் போடுறாரு நம்ம பேரை? திருடர்கள் ஜாக்கிரதை, இவன் ஒரு திருடன் என்று உனக்கு பேரை எழுதி வைக்கிறார். நான் பண்றது அது எந்த அடிப்படையில்? அது தப்பா? ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கொடுக்காட்டா சரியா தப்பா? தப்பு தாங்க. நீ கொடுக்காட்டாலும் தப்பு தான், நான் கொடுக்காட்டாலும் தப்பு தான். அப்ப என்ன செய்யணும்? அதை சரி பண்ணிக்கணும். ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை கரெக்டா கொடுத்துடணும். அப்ப ஆசீர்வாதம் வரும். வீணான செலவுகள் வராது. ஆஸ்பத்திரியில காத்து கிடக்க வேண்டியது, பெட்டில் கிடக்க வேண்டியதெல்லாம் வராம ஆண்டவர் சோபத்திரமா காத்து விடுவார். வீணான செலவுகள், நஷ்டங்கள், பாதிப்புகள் வராது. ஆண்டவர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதான் பைபிள் இருக்குல்ல, வானத்தின் பலகணிகளை திறந்து இடமில்லாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்விக்க மாட்டேன் என்று இதனால என்னை சோதித்து பாருங்கள். தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்விக்கிறார்ல. நாங்கள் இன்னும் கடனில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம், நெருக்கத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு கடனுக்கு மேலே கடன் வந்துகிட்டே இருக்கு. கரெக்டாக ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கொடுத்துரு. உனக்கு கடனை தீர்த்துருவார். உனக்கு வேண்டாம் செலவு வராமல் பார்த்துக்குவார். அல்லேலூயா. என்ன திருடமாறு எல்லாம் என்ன பண்றா? திருடனுக்கு எல்லாருக்கும் நிறைய பணம் பொருள் எல்லாம் சேருதுன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு நாளுக்கு நாள் செலவு கூடிட்டே இருக்கு. திருடர்கள் வாழ்ந்து செழித்ததில்லை, சுயித்ததில்லை. திருடமாறு அவன் அண்ணன்ன சாப்பாட்டுக்கே திருட வேண்டியதா இருக்கு. அவன் திருடி திருடி தான் பிழைக்க வேண்டியதா இருக்கு. நீ ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஒழுங்கா கொடுத்தா ஆண்டவர் உனக்கு தாராளமாக தருவார். நீ அடிமையா நீ கடன் வாங்கி கஷ்டப்பட வேண்டிய வராம ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? திருடன்னு சொன்னா நீங்க என்ன நினைச்சீங்க? நேரத்துக்கு அடுத்தவங்க பொருளை திருடுனதுதான் திருடுங்க. ஆண்டவர் கொடுக்காட்டா யூ ஆர் ஆல்சோ எ தீஃப். யூ ஆர் ஸ்டீலிங் காட்ஸ் மணி, காட்ஸ் திங்ஸ். நீ திருடனா ஆண்டவருக்கு ஆலயத்திலிருந்து திருடுனா உன்னை சும்மா விட மாட்டாரு, உனக்கு தண்டனை கொடுத்துருவாரு. ஆண்டோடைய ஆலயத்தின் பொருள் ஒன்றும் திருடக்கூடாது. நிறைய பொருட்களை காணல, எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரு. நீ எடுத்துட்டு போன போல்ட்டு, நட்டு, அந்த ஸ்ப்ரிங், அந்த ஸ்பேனர், கட்டிங் பிளேயர், டெஸ்டர் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துரு. இல்லைன்னா உனக்கு ஆசீர்வாதம் இருக்காது, படிப்பு நல்லா வராது. நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். திருடாதே, திருடாதே, திருடாதே. தேவனுடைய வீட்டில் திருடாதே, திருடாதே, திருடாதே. ஆண்டவரிடத்தில் திருடாதே. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டா we are free. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல இன்னொரு விஷயம் அதோட சேர்த்து சொல்லிடுறேன், கேட்டுங்க. கடன் வாங்கினியா? வாங்கினது போல கொடுத்துரும். உனக்கு கொடுக்க திராணி இல்லைன்னா கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்கன்னு சொல்லணும். கடன் வாங்குற உடனே வராமல் இருக்கிறது, ரூட்டை மாத்துறது, என்ன இந்த பக்கமே குடி இல்லாமல் போறதெல்லாம் பெரிய தப்பு. நீ கடனாக வாங்கினியா அதை திரும்பி கொடுத்துடணும். இல்லைன்னா நீ ஏமாத்துக்காரன். யூ ஆர் எ டிசீவர். டிசீவிங் அதர்ஸ் இஸ் ராங். மற்றவங்களை ஏமாத்துறதே ஒரு தப்பு, தெரியுமா? வஞ்சிக்கு தமிழ் வசனத்துல நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள். யூ ஆர் டிசீவிங் காட். வஞ்சிக்க கூடாது, ஏமாத்த கூடாது. கடன் வாங்கினியா அதை கொடுத்துரு. நீ உடனே கொடுக்க முடியலன்னா நான் பின்னால உங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்லு. எனக்கு தெரிந்த ஒரு தகவல், பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒரு முதலாளியிடம் வேலை பார்த்து கொண்டிருந்தார் ஒரு கடையில். அந்த கடைக்காரிடத்திலிருந்தும் அவருடைய கஸ்டமர்ஸ் இடத்திலிருந்தும் பணம் எல்லாம் கடன் வாங்கியிருந்தார். அந்த கடையுடைய எஜமான் என்னை பார்த்து ஒரு நாள் சொன்னாப்புல, சார் நீங்க சொன்ன ஆள் ரொம்ப நாணயம் உள்ள ஆளுன்னு சொன்னீங்க. என்கிட்ட எவ்வளோ பணம் கடன் வாங்கியிருக்கிறாரு, என் கஸ்டமர்ஸ்லேருந்து வாங்கியிருக்கிறாரு. ஆனால் பணத்தை திரும்ப தரவே இல்லை. அவர் எங்கே போனாரோ தெரியல. நான் சொன்னேன், நீங்கள் பயப்படாதீங்க, அவர் உங்களுக்கு பணத்தை எல்லாம் கொடுத்துருவாரு, உங்கள் கஸ்டமர்ஸும் கொடுத்துருவாரு. பிறகு நான் கேள்விப்பட்டேன். அதே மனுஷன் என்கிட்ட சொன்னார், உங்கள் ஆள் ரொம்ப நாணயமான மனுஷங்க. எப்படின்னு கேட்டேன். நீங்கள் சொன்னது போல அவர் என்கிட்டையும் கஸ்டமர்ஸ்லேயும் வாங்கின பணத்தை எல்லாம் கரெக்டாக திருப்பி கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு சாட்சி இருக்கணும். அவர் கடன் வாங்கினா திருப்பி தரமாட்டாரு, அவர் ஏமாத்திடுவாரு, அவர் வேற ஊருக்கு போயிடுவாரு. இந்த வேலையை வச்சுக்கிடக்கூடாது. அப்ப நம்ம தப்பு பண்ணிடுவோம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் கிடைக்காது, நம்மவும் ஏமாற வேண்டியது வந்துடும். ஆமா, அதனால நம்ம அப்படி செய்யக்கூடாது. அடுத்து பொய் சொல்றது தவறான்னு கேட்குறீங்க. யார் தான் பொய் சொல்லல? எல்லாரும் தான் பொய் சொல்றாங்க. பைபிள்ல வசனம் இருக்கு, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவன் ஆகியும் இல்லை. எங்க தாத்தாவே எவ்வளவு போய் சொல்லியிருக்கிறார், எங்க ஆத்தாவே எவ்வளவு போய் சொல்லியிருக்கிறார். உங்க தாத்தாவும் ஆத்தாவும் அல்ல நமக்கு அளவுகோல். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டோட வார்த்தை தான் அளவுகோல்.
தண்ணியில் பாலில் யார் தண்ணி ஊற்றாமல் விற்கிறான் சொல்லுங்கள்? பாலில் யார் தண்ணி ஊற்றாமல் விற்கிறான்? நான் யாரையுமே பார்க்கல, நீங்கள் யாரையும் பார்க்கலையா? நான் எங்கள் அப்பாவை பார்த்தேன், எங்கள் அம்மாவை பார்த்தேன். ஒரு நாள் ஒரு துள்ளி தண்ணி பாலில் விட்டு விற்றது கிடையாது. நீ உங்கள் அம்மா அப்பா பாலில் தண்ணி ஊற்றி விற்றாங்களா? அதனால எல்லாரும் பாலில் தண்ணி ஊற்றி விற்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறியா? அப்படியா? இந்த வேலையை வச்சுக்கிடக்கூடாது. உனக்கா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே போய் சொல்றாங்க. சபையின் விசுவாசியா இருந்துன்னா எல்லாத்துக்கும் போய் தான் எடுத்தா எல்லாமே பொய்யா தான் இருக்கு. வாயை திறந்தாலே பொய்யும் தான். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அதனால அந்த சபையாரு கிரேத்தா தீவார், பெருவைத்து சோம்பேறிகள், ஓயா பொய்யார். அதனால கிரேத்தா தீவாரை பற்றி அப்படி இருக்கு. அதனால மெலித்தா தீவாரம் அப்படியா? அப்படி கிடையாது. மெலித்தா தீவார் வேற, கிரேத்தா தீவார் வேற. அந்த சபைக்கு போற எல்லாருமே பொய் சொல்றாங்க. அதனால இந்த சபைக்கு வரவங்களும் பொய் சொல்லலாமா? தப்பு இல்லையா? பைபிளே இருக்குதா இல்லையா? அந்த எபிரேய மருத்துவச்சிகள் பார்வோனிடத்துல பொய் சொன்னாங்களா இல்லையா? பொய் சொன்னாங்கன்னு எழுதியிருக்கா? பொய் சொன்னாங்கன்னு பைபிள்ல எங்கேயாவது அந்த வார்த்தை எழுதியிருக்கா? நீ கொண்டு வா. நீ பைபிள் ரொம்ப படிச்சிருக்கல. வேத புரட்டர்களை நான் சந்தித்து வருகிறேன். அவர்களை அடிச்சு கொன்னா கூட எனக்கு கோபம் தீராது. அவ்வளவு கோபமும் ஆத்திரம் எனக்கு வந்துட்டு இருக்கு. வேத புரட்டர்கள் இறங்கி இருக்கிறாங்க. தமிழ் தெரிஞ்சவர்களும் இங்கிலீஷ் தெரிஞ்சவர்களும் இறங்கி இருக்கிறாங்க. வேதத்தை சரியா படிச்சுக்கிடணும். அவங்க ராஜாவிடத்தில் சொன்னது உண்மை. எகிப்திய சிறிகளை விட எபிரேய சிறிகள் பலமுள்ளவர்கள். இவங்க போய் பிரசவம் பார்க்கறதுக்கு முன்னால அவங்க பிள்ளை பெற்றுறாங்கன்னு உண்மை, பொய் கிடையாது. ஆனா அவங்க நினைச்சிருந்தா அந்த குழந்தைகளை கொண்டு இருக்கலாம். அதை செய்யல. அதுதான் விஷயம். பொய் சொன்னாங்க, பொய் சொன்னாங்கன்னு உள்ள வார்த்தையை உச்சரித்து நம்ம பொய்யா சொல்லிட்டு இருப்போமே. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கணும் தெரியுமா? பொய்யர் அனைவரும் இரண்டாம் வர்ணமாகி அக்கினியும் கந்தம் எறிகிற கடலே பங்களிவார்கள். அப்படி ஒரு வசனம் தெரியாதா? தெரிஞ்சுக்க. அப்ப நரகத்துக்கு போமா? வாழ்க்கை முழுதும் பொய்ய சொல்லுவோம். ரட்சிக்கப்படாதவன் பொய் சொல்றான் சார். ரட்சிக்கப்படாத மனுஷன் எல்லாத்துக்குமே பொய் சொல்லலாம். சரி, நீ ஒரு சந்தர்ப்பத்தில் அறியாமையில ஆத்திரத்தில் ஏதோ ஒரு சூழலில் பொய்ய சொல்லிட்ட, அதுக்காக வாதாடாதே. யூ ஹேவ் டன் யூர் ராங். அதுக்காக டோன்ட் ஆர்கியூ. யாரு தான் பொய் சொல்லல? எந்த மந்திரி பொய் சொல்லல? எந்த மந்திரி லஞ்சம் வாங்கல? எந்த மந்திரி தான் சுவிஸ் பேங்க்ல பணம் போடல? எல்லா மந்திரியும் பணம் சுவிஸ் பேங்க்ல போட்டிருக்கிறாங்களா? உண்மையா? அவனுக்கு தெரியுமா? எல்லாம் சுவிஸ் பேங்க்ல நீ உனக்கு அங்கே வேலை இருக்கா? அப்படியா? அங்கே உள்ள ஏஜென்டா நீ? இது பாருங்க, நம்ம செய்த தப்புக்காக எல்லாருமே அப்படித்தான் நினைச்சிடக்கூடாது. நம்ம பண்ண அவனவன் செய்த தப்ப ஒத்துக்க. என்ன பொய் சொல்லதை நிறுத்திடணும். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக யாத்ராகமத்தில் கர்த்தருடைய பிரமாணத்தில் இருக்கா இல்லையா? இருக்குல்ல? அப்படின்னா நீ சொன்னா அது தப்பு தான். இட் இஸ் ராங் டு டெல் லைஸ். அது நான் சொன்னாலும் தப்பு தான், நீ சொன்னாலும் தப்பு தான். நீ பரிசுத்தாவை பெற்றிருக்கிறதுனால, நீ ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறதுனால நீ என்ன பண்ணிடணும்? நீ பொய்ய சொல்லிட்ட. சரி, இப்ப என்ன செய்யணும்? யாருதான் பொய் சொல்ல? இந்த வாதத்தை நிறுத்திடு. முதல்ல பக்கவாதமோ எந்த வாதமோ பிடிச்சுன்னா அப்புறம் கையை காலம் நிறுத்துறோம். பிறகு உனக்கு எழும்புறதுக்கு நாளாயிரும், நேரம் ஆயிரும். சொல்றதை கேட்டுக்க. இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் வேண்டாம். ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், நான் பொய் சொல்லிட்டேன், என்ன மன்னிக்கணும். நீ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது ஒருத்தர் என்னடா உங்களை பற்றி சொன்னாரு, அவரை பற்றி சொன்னாரு, அதை தான் நான் சொன்னேன். கேன் யூ ப்ரூவ் தட் வாட் வாஸ் டோல்ட் வாஸ் ட்ரூ? நீ சொன்னது உண்மை என்று நிரூபிக்க முடியுமா? பொய்யர்களுடைய புத்தி என்ன தெரியுமா? அடுத்தவங்க பேர்ல பொய் பிச்சலாட்டங்களை இறக்கிற. நான் ஒரு பொய் சொன்னேன், அதனால அவனையும் நிறைய பொய் எடுத்து விட்டுறணும். அப்படியா? பொய்யர் எல்லாரும் தண்டிக்கப்படுவார்கள், கண்டிக்கப்படுவார்கள். அதை தெரிஞ்சுக்க. இப்ப இல்ல, அதுக்கு நாள் இருக்கு, நேரம் இருக்கு. மகாரிஷி என்கிற பரிசுத்தவான் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருந்தாராம். சாது சுந்தர் சிங்கின் குருவா இருந்தவர். அப்ப உலகத்தில் பொய்யே புழுவிட்டு இருந்த ஒரு பொய் புழுவன் வந்தாராம். அவன் ஆண்டவர்கிட்ட பொய்ய சொல்லுக்கு வாய திறந்தாராம். அவரு வாய் திறக்கலையா? அது என்ன அடிப்படையில் தெரியுமா? உனக்கு தெரியுமா? அது என்ன அடிப்படையில் அவங்க வாய் திறக்கல? சங்கீதத்தில் இருக்கு, பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். The mouth of the liars will be shut. பொய் பேசிட்டு இருக்கிறியா?
ஒரு நேரம் வரும், ஒரு காரியம் வரும், ஓ வாய் அடைக்கப்படும். யூ cannot open your mouth anymore. அதை தெரிஞ்சுக்க. நீ எல்லாம் பொய் பிச்சலாட்டம் எல்லாம் பேசி நீ உண்மை என்று நிரூபிச்சு எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறியா, யூ வில் பி புட் டு ஷேம் ஒன் டே. ஒரு நாள் நீ நித்திய நிந்தனைக்குள் ஆகி விடுவாய். பொய்யை விட்டுறணும். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் போயிடுவார். பிறகு பொய் பிச்சலாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள்ல அனனியாவும் சப்பீராவும் புருஷனும் மனைவி 2 பேரும் போய் சொல்லிவிட்டாங்க. சரி, அனனியா போய் சொன்னான், அவன் பொய்ப்ப. அப்ப அவனை போலதான் மனைவி இருக்கணுமா? அன்பான சகோதரிகளே, ஓ புருஷன் ஒருவேளை பொய் சொல்ற மனுஷனா இருக்கிறான்னு வச்சுக்க, உனக்கு தெரியுது. அதுக்காக நீ பொய் சொல்லணும்னு நினைக்கிறியா? உன் புருஷன் ஆத்மாவில் செத்துட்டான். சரீரத்தில் இன்னும் சாகல, ஆத்மாவில் செத்துக்கிட்டான். அவனுக்கு இப்ப நோ கான்சியன்ஸ், அவனுக்கு மனசாட்சி இப்ப இல்லை, அவனுக்கு இப்ப எந்த தெளிவு இல்லை. அதனால நீயும் பொய் சொல்லணும்னு அர்த்தமா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்துருக்கிறாள், உனக்கு தெரியல. அவங்களுக்குள்ள சொத்தை வித்து அதுல ஒரு பங்கை அவங்களுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு பேதுரு அப்போஸ்தலர் வர்றாப்புல. பேதுரு அப்போஸ்தலன் கேட்கிறாரு, இவ்வளவுதான் வித்தீங்களான்னு. நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பொய் சொல்றதுக்கு தூண்டுறது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் பொய் சொல்லுக்கு தூண்ட மாட்டாரு. பிசாசு தான் நம்ம பொய் சொல்ல தூண்டுறவன். அதை தெரிஞ்சுக்க. பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்புறது என்ன? பாத்தியா? நீ மனுஷனிடத்தில் அல்ல, 4 கடைசி, நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். பாத்தீங்களா? மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். நீ நினைக்கிற நம்ம பாஸ்டர் இடத்துல தானே அன்னைக்கு பொய் சொன்னேன், அவருக்கு உண்மை தெரியவா போகுது? அவரை பற்றியே எவ்வளவு பொய்யெல்லாம் நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ நல்லா பிரச்சாரம் பண்ணினா உனக்கு ஆண்டவர் உதவி செய்வார். உனக்கு என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. பின்னாலே உனக்கு வார வேலையில அனுபவிச்சுக்க. நீயும் புருஷனமா சேர்ந்து பங்கு போட்டு சாப்பிடுங்க. என்ன, எனக்கு வேண்டாம். உனக்கு தண்டனை வார வேலையில அந்த பங்குல, அதுல எனக்கு பங்கு வேண்டாம். நான் பங்கு எதிர்பார்க்கல, எனக்கு தேவையில்லை. பாத்தியா? 5:3 சொல்றாரு. பாத்தியா? பரிசுத்த ஆவியானவரிடத்துல பொய் சொல்லும்படி சாத்தான் உன்னுடைய இருதயத்தை தூண்டினது என்ன, நிரப்புனது என்ன? பாத்தியா? இப்படி எல்லாம் செய்யலாமா? You lied about it to the Holy Spirit. நீ பரிசுத்த ஆவியிடத்துல பொய் சொல்லி இருக்கிற. அடுத்து 4 கடைசியில என்ன சொல்றாரு? You lied to God, not to us. நீ என்னட்ட போய் சொன்னு நினைக்காத. நீ என்னட்ட போய் சொன்ன, என்ன பற்றி போய் சொன்னு நினைக்காத. அந்த பரம ஆண்டவர் ஒரு நாள் கேட்பார். அப்ப நீ அவர்கிட்ட பதில் சொல்லிக்க. உனக்கு ஆத்மா செத்து போச்சுன்னு எனக்கு தெரியும். அனலும் இல்லை, குளிரும் இல்லை, பாட்டு இல்லை, படிப்பு இல்லை, ஜபம் இல்லை, ஒன்றும் இல்லை, அபிஷேகம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இல்லைன்னு எனக்கு தெரியும். இப்ப நீ அனலும் இன்றி குளிரும் இன்றி வெறுப்பா இருக்கிறாய். நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் அறமாயிருக்கும், இல்லாவிட்டால் உன்னை என்னுடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீ பொய் சொல்லி சொல்லி அனலும் இல்லை, குளிரும் இல்லை, வெதுவெதுப்பா போற. இனி கொஞ்ச நாளையில ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? ஒன்னு வாந்தி பண்ணிடுவார். யூ வில் நாட் பி சீன் ஹியர் இன் திஸ் ஃபெலோஷிப். எழுதிக்க. நீ அனலாயிட்டு ஆண்டவர்கிட்ட சரியாயிட்டு தப்பிடுவா. அதர்வைஸ் காட் வில் சென்ட் யூ அவுட் ஆஃப் திஸ் ஃபெலோஷிப். இந்த ஐக்கியத்தை விட்டு தேவன் உன்னை வெளியே அனுப்பிடுவார். I know some people who were sent out of this congregation all because of the fact that they lied before God. They said lies about God's people. God is not there to listen you if you do so. நீ அப்படி செஞ்சுட்டு இருந்தேன்னா ஆண்டவர் பார்த்துட்டு இருப்பாரு நினைச்சாரு. கடந்த நாட்களில் பொய் பித்தலாட்டம் பண்ணி பொய்யான வதந்திகள், பொய்யான செய்திகள் எல்லாம் பண்ணினவங்களை ஆண்டவர் விட்டு வைக்கல. நீயும் ஆண்டவர் சமத்தில் இருக்கணும் உனக்கு ஒரு எண்ணம் உண்டானா உனக்கு பொய் பித்தலாட்டத்தை கொஞ்சம் நிறுத்திடும். அது அவர் சொன்னாரு. நீ பார்த்தியா, நீ கேட்டியா, உனக்கு உண்மை தெரியுமா? Do you know what had really happened? உண்மையில என்ன நடந்து உனக்கு தெரியுமா? அது அவங்க சொல்றாங்க இல்ல, அதை நம்ப வேண்டியதானே? அப்படியா? You perish with the sinners, you perish with the liars. பொய்யனோடு பாவியோடு நீங்க செத்துருப்போம். முடிஞ்சு போச்சு உங்க கதை. அதுக்கு மேல பேசுறதுக்கு வேலை இல்லை. அடுத்த ஒரு விஷயம்,
நம்ம பெருமையாக இருக்கிறது சரியா தப்பா? நமக்கு பெருமையாக இருக்க ஒன்றும் இல்லையா? நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிற ஒன்றும் இல்லையா? எல்லாமே இருக்குது கடவுள் புண்ணியத்தில். நமக்கு ஒரு நல்ல வீடு இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, பிள்ளை குட்டிகள் இருக்குது, மனைவி இருக்கிறாப்புல, புருஷன் இருக்கிறாப்புல, நமக்கு குடும்பம் இருக்குது, 4 காசு பணம் எல்லாம் இருக்குது. 50 ரூபா நோட்டு நம்ம பார்த்தது இல்லையா? 500 ரூபா நோட்டு இப்போ பார்க்கல. ஒரு காலத்தில் 50 ரூபா நோட்டு பார்க்கறதுக்கே அபூர்வமாக இருக்குது. இப்போ எல்லாம் 500 ரூபா நோட்டு தான் நம்ம கையில் பொருளுது. 500 1000 தான். நல்ல பணம் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். பணத்தை பற்றி நம்ம பெருமைப்படக்கூடாதா? அது என்ன தப்பு இருக்கு? வாட் இஸ் ராங் இன் இட்? வாட் இஸ் ராங் இன் கெட்டிங் ப்ரைட்? பெருமைப்படல என்ன தப்பு இருக்கு? God said, சார், ஆண்டவர் சொல்ல சொன்னாரு, பெருமைப்படல என்ன தப்பு இருக்கு? நமக்கு இருக்கிறத வச்சு தானே பெருமைப்படும். இங்க ஒரு பட்டன் இருக்குது சட்டையில, இந்த சட்டையை பட்டனை போட்டுட்டா இன்னும் நல்லா தானே இருக்கும். ஏன்னாட்ட காசு பணம் இருக்குது. நான் 1980லேயே கோட்டு சூட்டு வாங்கி போடக்கூடிய அளவுக்கு எங்க அம்மாட்ட வசதி இருந்து என் கோட்டு சூட்டு போடக்கூடாது. அது என்ன பெரிய தப்பா? வாட் இஸ் ராங் இன் இட்? பிறகு நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன், எனக்கு பட்டத்தை எல்லாம் போடக்கூடாதா? அதுல என்ன தப்பு இருக்கு? போடுங்க. நீங்க பட்டத்தை போட்டதுலேயும் நான் ஒன்றும் தப்புன்னு சொல்லல. நீங்க சட்டையில பட்டனை போட்டதுலேயும் தப்புன்னு சொல்லல. கோட்டு சூட்டு போட்டாலும் தப்புன்னு நான் சொல்லலையே. என்ன சொன்னேன்? எவனை சொன்னேன்? ஒருத்தரையும் சொல்லல. நீங்க என்னைக்குமே கோட்டு சூட்டு போடுங்க, உங்களுக்கு வசதி இருக்கா, வாய்ப்பு இருக்கா, போடுங்க. பட் நெவர் கிவ் ரூம் ஃபார் த ஸ்பிரிட் ஆஃப் ப்ரைட். பெருமை நாவிகளும் கொடுக்குறாரு. நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? அந்த தோலை தூக்கிறார. யூ ஆர் அஃபெக்டட் பை எ டிசீஸ். உனக்கு ஒரு வியாதி தாக்குதல் இருக்கிறது என்று தெரிகிறது. எனக்கு தெரியும் இல்லையா? நான் சொன்னேன் இல்ல, மதுசூதனன் ஆசிரியருக்கு இப்படி ஒரு வியாதி இருந்தது. அப்படி என்று தோலை தூக்குவார். நானும் சிலரை பார்த்திருக்கிறேன். அப்படி சில அம்மாமாரை பார்த்திருக்கிறேன். அப்படி தோல் தூக்குறவர்கள். இட் இஸ் எ சைன் ஆஃப் ப்ரௌட். பெருமையின் அடையாளம். உனக்கு கண்ணு சுமுட்டுது, நட ஒரு விதமா இருக்குது, கை ஒரு மாதிரி பண்ணுது. சில கட்சிக்காரர்களை பார்த்துருக்கிறீங்களா? அந்த மீசையை முறுக்கிறது, அப்படி பண்ணிக்கிடுறது, சட்டையை மடக்கி வச்சுக்கிடுறது. அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்களா? அவங்க ஆளுங்கட்சியில் எத்தனை வருஷம் ஆளுங்கட்சி? ஓஹோ, பெருமைக்கு அளவு உண்டா இல்லையா? பெருமைக்கு எல்லாம் உண்டா இல்லையா? பக்தன் என்ன சொல்லுகிறார்? திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. சிலுவை சுமந்த இயேசுவை தான் நீ உண்மையிலே பின்பற்றுகிறாயானால் there will not be any room for any kind of pride. சிலுவை சுமந்த இயேசுவை பின்பற்றினால் உனக்கு என்ன இருந்தாலும் பெருமைப்படுத்த வேலையே இருக்க. நம்ம விட படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம விட வசதி படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம விட புகழ் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம விட பிரபல பாடகர்கள் பாடகிகள் இருக்கிறார்கள், நம்ம விட வல்லமையான அபிஷேகம் உள்ளவர்கள் பலர் இருக்கிறார்கள். எலியா நொந்து போய் வேதனையோடு சொன்னார், பெருமையோடு சொல்லல. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாம நான் ஒருத்தன் இருக்கிறேன்னு அவர் வேதனையோடு சொன்னார். இப்ப நம்ம பெருமையோடு சொல்கிறோமா? என் குடும்பத்தில் நான் ஒருத்தன் தான் உங்க பின்பற்றி வருகிறேன் அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தில் உங்களுக்கு தெரியாமலே வேற எத்தனையோ பேர் ஆண்டவரை சேவித்து வருகிறார்கள். நீ பெருமைப்படுக்க என்ன இருக்கு? சிலர் இடத்துல ஜோம் பண்ண சொன்னா அவங்க பாவம் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்றாங்க. நான் உங்களை குற்றப்படுத்தி இங்கே சொல்லவில்லை. ஆண்டவரே எங்களுக்குள்ள பெருமையெல்லாம் எடுத்து போடுன்னு ஜோம் பண்றாங்க. நல்லது, நீங்க அப்படி ஜோம் பண்ணுங்க, தப்பு இல்லை. நான் அன்பு சொன்னதை இன்னும் சொல்றேன். உனக்கு ஒரு நல்ல விலை கூடுன ட்ரெஸ் நீ போட்ட உடனே ஒன்னு அறியாம ஒரு பெருமை இருக்குன்னா ரிமூவ் இட். அதை கலச்சி வேண்டாம். பட்டும் புட்டும் போடான்னு சொன்ன எதுக்குன்னா நம்ம அறியாமலே ஒரு பெருமை வந்துடும். அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. It gives a kind of attraction to others and makes you pride. You become proud. உனக்கு பெருமை வந்துருக்கோ? ஐயோ, அந்த வாட்சி நல்ல விலை கூடுன வாட்சி கட்டுறது தப்பு கிடையாதுங்க. நான் ஒன்றும் போய் உங்களை குறை சொல்ல வரல. நல்ல வாட்சி விலை கூடுன வாட்சி கட்டுங்க, பத்திரமா பார்த்துக்கிடுங்க. எவனாலும் வாட்சை பார்த்து கையை விட்டிடக்கூடாது. உண்மையை பேசுறேன். நல்ல வாட்சி கட்டுங்க. ஆனா அந்த வாட்சை கட்டிக்கிட்டு இங்கே அங்கே காட்டுறது இருக்கு, இப்படி இப்படி பார்க்கறது இருக்க பாரு. shows that you are filled with the spirit of pride. பெருமை நாவி நிறைஞ்சிருக்குன்னு தெரியுது.
அந்த நல்ல விலை கொடுன செருப்பு நீ போடுறது தப்புன்னு நான் சொல்லலை. நான் மட்டும்தான் விலை கொடுன செருப்பு போடலாம், நீ போடக்கூடாது நான் சொல்லலை. யூ கேன் வியர் ஷூஸ் ஆல்சோ. ஷூஸ் போடலாம், தப்பு இல்லை. உனக்கு தேவையான போட்டுக்கிடுங்க. ஐ நெவர் கண்ட பீப்புள் ஹூ வியர் ஷூஸ் அண்ட் பீப்புள் ஹூ வியர் டை. டை போடுறவங்களெல்லாம் நான் குறை சொல்லலை, ஒரு நாள் சொல்லலை. ஆனா இஃப் இட் கிவ்ஸ் யூ ப்ரைட், பெருமையா கொடுத்தா ரிமூவ் இட் ப்ளீஸ். செருப்பை போட்ட உடனே அப்படி காலை தூக்குறதும் உடம்பு அசைக்கிறதும், ஐயோ விலை கொடுத்த சுடிதான் போடுறத பாவம்னு நான் தப்புன்னு கண்டம் பண்ணல. உனக்கு வாங்கக்கு காசு இருக்கா வாங்கிக்கா, ஆனா கடன் வாங்கி வாங்காத. அதே நேரத்தில் அதை போட்ட உடனே அந்த கழுத்தை எல்லாம் அசைக்கிறத காட்டாத, அது பெருமைக்கு அடையாளமாக. நான் எந்த ஸ்கூல்ல படிச்சேன்னு தெரியுமா, நான் எந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறேன்னு தெரியுமா, நான் எந்த காலேஜில் படிக்கிறேன் தெரியுமா. இந்த பெருமையெல்லாம் விட்டுரு. இந்த பெருமையெல்லாம் விட்டாதான் நீ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எல்லா பேப்பர்லையும் பாஸ் ஆக முடியும். இல்லைன்னா கடவுள் புண்ணியத்தில் 2-3 தடவை எழுதி பாஸ் ஆக வேண்டியது வரலாம். அப்ப பெருமையெல்லாம் அடங்கிடும் இல்லையா? பெருமை அடங்கிறாரா? பெருமைப்பட்ட எத்தனையோ பேரை நான் பார்த்து வேதனைப்பட்டிருக்கேன், வருத்தப்பட்டிருக்கேன். ஆமா, கன்னியாகுமரி டேசிஸ்ல பெண்களிலே முதலாவது வேதாம கல்லூரிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜம்மாள், மிஸ்டர் ஆபேலுடைய மகள் ராஜம்மாள். அவ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பிஎஸ்சி மேக்ஸ் பாஸ் பண்ணவா. கன்னியாகுமரி டேசிஸ்ல முதல் பெண்மணி, இறையியல் கல்லூரிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவள். அவளை எல்லாரும் பெருமையா ஆக்கிட்டாங்க. அவ சாதாரணமானதுதான். அவ அக்காவும் தங்கையும் அப்பாவும் அம்மாவும் எல்லாரும் சேர்ந்து பெருமையாக்கிட்டாங்க. அவளை பேர் பிடிச்சதுப்பா. கைகளிலே சங்கிலி, கால்களிலே சங்கிலி, கைகளையும் கால்களையும் தொடுத்த சங்கிலி, 3 சங்கிலிகளினால் போடப்பட்டிருந்தாள் பல மாதங்கள். என்ன வேதனைப்பட்டாலும் எனக்கல்லவா தெரியும். பெருமைக்கு இடம் கொடுத்துறாத, உன்னை பிசாசு பிடிச்சிரும், நீ நஷ்டப்படுத்திடுவ. பிள்ளைகளை பெருமைப்படுத்தாதுங்க. நீ எப்படி இருக்கிற மகனே, நீ எவ்வளவு அழகா இருக்கிறாய் மகனே, எவ்வளவு உயரமா இருக்கிறாய் மகளே, உன்னை பார்த்தாலே பசி தீரும் மகளே. அப்படியா பெருமைப்படுத்துறீங்களா உங்க பிள்ளைகளை? பேய் பிடிச்சிரும்னு உள்ளதை மறந்துடாத. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் ஏற்று நிற்கிறார் என்பது உனக்கு தெரியுமா? தெரியாதா? அதை தெரிஞ்சுக்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்க பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் ஏற்று நிற்கிறார். இஸ் இட் ராங் டு பி proud? பெருமையா இருக்கிறது தவறா? தவறே தான். குற்றமா? குற்றம் தான். பெருமையை விட்டுரு. இத பாரு, நான் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லித்தரேன். தாழ்மையா இருக்கிறவங்கள நாங்க ரொம்ப நேசிப்போம். நீ ஏழையோ எளியவங்களோ, நீ படிச்சியோ படிக்கலையோ, பெருமையா இருந்தால் உனக்கு மரியாதையே கிடையாது. இந்த சபையிலையும் கிடையாது, என் குடும்பத்திலையும் கிடையாது. தாழ்மையா இருக்கிறவங்கள நாங்க ரொம்ப நேசிப்போம், ரொம்ப கனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஏழை எளிய ஊழியக்காரல ரொம்ப கனம் பண்ணுவோம், நேசிப்போம், பணிவிட செய்வோம். பெருமை பிடிச்சவனெல்லாம் நாங்க மதிக்கிற ஆளே கிடையாது, மதிக்க மாட்டோம். அவன் பெருமைக்காரன், அவனுக்கு நம்ம பணிவிட செய்யறதாக சரி வராது. அவன் பெருமைக்காரி, பெருமைக்காரி. பெருமைக்காரனுக்கு நம்ம சேவை செய்ய மாட்டோம், அவர்களை உபசரிக்க மாட்டோம், அவர்களை நம்முடைய சபையில் அழைக்க மாட்டோம், அவர்களுக்கு நம்மிடத்தில் பங்கும் இல்லை பாவமும் இல்லை. பெருமையை விட்டுறணும் பிள்ளைங்களா. படிக்கிற பிள்ளைகளே, வாலிப தம்பிகளே, பெருமையை விட்டுருங்கடா தம்பி, பெருமையை விட்டுறணும். நீ கிரிக்கெட் பேட்டெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நல்லா விளையாடுறான்னு பெருமைப்படுறியா? இதெல்லாம் உனக்கு வேண்டாம். இது எதையும் கொண்டு வர போறல. ஆண்டவர் உனக்கு ஏற்று நின்றுவார். நீ அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை அடைய முடியாம போயிரு. அதைத்தான் சொல்ல வர. ஆண்டவர் ஒரு ஆளுக்கு ஏற்று நின்னாருன்னா என்ன நடக்கும் உனக்கு தெரியுமா? பிளேயாமுக்கு ஆண்டவர் ஏற்று நின்னார். எதனால தெரியுமா? பாலாக் அரசனுடைய வெகுமதிகளை கண்டு அவன் தேவஜனங்களை சபிக்கும்படியாக புறப்படுறான். ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்தார், போண்டான்னு. திரும்பவும் ஆசைப்பட்டு போனான். பிறகு சொல்றான், ஆண்டவர் சொல்றதான் சொல்லுவேன்னு. ஆனா கர்த்தருடைய தூதன் வழியில் எதிர்பட்டு உருவ பட்டயத்தோடு நிற்கிறார். பிறகு போனான், எல்லாம் தாண்டி போனான். பிறகு செத்தான். வெட்டுண்டு யுத்தத்தில் செத்தான். பரிதாபமான சாவு. பெருமை கொண்ட எத்தனை பேர் பரிதாபமா செத்ததை நான் அறிவேன். பெருமை கொண்ட எத்தனை பேருக்கோ பேய் பிடிச்சு பைத்தியம் பிடிச்சதை பார்த்துருக்கிறேன். நீயோ நானோ பெருமையே படக்கூடாது. ரொம்ப தாழ்மையா இருக்கணும், பணிவா இருக்கணும், கீழ்ப்படிதலோடு இருக்கணும். ஹல்லேலூயா. அதான் ஆசீர்வாதம். ஆமா, நான் எந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? என்ன பத்தி நீ என்ன பெரிய கொம்பா, அது பெரிய மீசை பாரு, அவங்க மீசை ஆழப்பாரு. உனக்கு பெருமையை காட்டிடாத. ஏய் ஒண்ணு பிடிச்சிருவான். நான் சொல்றது போல நடந்துரும். சிலருக்கு நடந்திருக்கு கடந்த காலத்துல. உனக்கு அப்படி ஒருத்தரும் வராம இருக்கணும்னா லீவ் யுவர் பிரைட். தாழ்மையுள்ளவரிடம்
தங்கிடுதே கிருபை. ஹல்லேலூயா. தாழ்மையா இருக்கணும்னு நானும் விரும்புறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கிறவங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? You want to be humble. Very good. God bless you. கர்த்தருடைய ஆசீர்வாதம். எழுதிடுங்க, இதயமாக பலையில் எழுதிடுங்க. உங்களை யாரு பெருமையா சொன்னாலும் இடம் கொடுக்குறாங்க. Don't listen to them. நம்ம வீட்டிலே நம்ம குடும்பத்திலே நீதான் ரொம்ப திறமை உள்ளவன் தம்பி, பாப்பா, நம்ம சபையிலே நீதான் உலக அழகி, நீதான் ரொம்ப திறமையானவன், உன்னை பார்த்தா மயிலும் அகவும். அப்படியா? இதெல்லாம் காது கொடுத்துறாத. நீ செத்த பிறகு வந்து பேய் பிடிச்சு அலக்களிக்கிறவங்கள எல்லாரும் அற்பமா பேசுவாங்க. அப்பா, நமக்கு இந்த அவமானமும் இந்த வேதனையும் வேண்டாம், என்ன யாரும் புகழ வேண்டாம். உன் வேலையை பார்த்து நீ போயிட்டு பெற்றோரே பிள்ளைகளை புகழ்ந்து அவர்களை பெருமைப்படுத்தி வீணாக்கிறாருங்க, பிள்ளைகளை நஷ்டப்படுத்திடாருங்க. இந்த தவறை செய்யாதுங்க. பாப்பா, நம்ம குடும்பத்திலே உன்னை விட அழகானவ ஒருத்தி இல்லை. அப்படியா? உன்னை விட பலமானவன் யாரும் இல்லை. கைகாலெல்லாம் ஆடிக்கிற ஒரு நாள் நான் என்ன பண்றது? கைகால ஆடிட்டானா பிறகு என்ன செய்ய முடியும்? எந்த டாக்டர் கட்டி வைத்தியம் பார்த்து கை காலை சரி பண்ண போறாரோ எனக்கு தெரியல. பெருமை எல்லாம் வேண்டாம். பலவா தன்னுடைய பலத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஞானிதன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அதுதான் பைபிள்ல நான் படிச்சது. நம்ம மேன்மை எல்லாம் கிறிஸ்துவே. எந்த மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதும் இல்லை இந்த பாரினிலே. பவுலப்போஸ்தலன் என்ன சொன்னாரு? நீங்க படிச்சிருக்கிறீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தவள்ள அவர் சொன்னார், நான் கடந்த இத்தனை ஆண்டுகளாக ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவரை சேவை பண்ணி கொண்டு வருகிறேன். யதார்த்தமா மற்றவர்களை தகவலுக்காக சொன்னா தப்பில்லை. அவர் பெருமைக்காகவே சொல்லிக் கொண்டு வந்து கொண்டே இருந்தார். அவர் இப்பொழுதும் டிவியிலே பிரசங்கம் பண்ணுகிறார், உண்மைதான். ஆனா அவருடைய ஜீவியத்தில் அவருடைய ஊழியத்தில் இருந்த பிரகாசம் மங்கி போனது சார். பிகாஸ் he was filled with pride. பெருமை வந்துட்டு, ஐயோ ஐயோ பெருமை வந்துட்டு வீணா போயிட்டு. எப்படி இருந்தார் தேவ மனுஷன்? இன்றைக்கு எப்படி இருக்க வேண்டியவர்? நீங்க எப்படி இருக்க வேண்டியவங்க உங்களுக்கு தெரியாது இல்ல? நீங்க கொஞ்சம் கீழே இறங்கினதும் கொஞ்சம் ஆவியில் அனல் இல்லாம போனதும் ஆசீர்வாதம் தடைப்பட்டதும் காரணம் கொஞ்சம் பெருமை. விலை கூடின சேலை உடுத்த உடனே ஒரு பெருமை இருக்கா? அப்படியா? கண்ணாடி எந்த கடையில பாஸ்டர் நீங்க வாங்குறீங்க? நல்லா இருக்க, நல்லா தான் இருக்குது. அகர்வால வாங்குறீங்களா? இது 2500 ரூபாயா? அப்படியா? அதுல ஒரு பெருமையா? விலை கூடின கண்ணாடி போட்டீங்களா? இட்ஸ் அன் ஆர்டினரி ஸ்பெக்டக்கிள். இது ஒரு சாதாரண கண்ணாடி. நீ போற அளவுக்கு பெருமைக்கு எனக்கு போறதுக்கு நேரமும் இல்லை, எனக்கு அவசியம் இல்லை, நான் விரும்ப மாட்டேன். உன்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னா அகர்வாலையோ வேற ஏதாவது ஆஸ்பத்திரியில பெரிய கண்ணாடி விலை கூடின கண்ணாடி போடணும்னா போட்டுக்க. பெருமைக்காக போடாதேன்னு சொல்றேன். கண்ணாடி நமக்கு கண் தெரியல, பார்வை குறைவு, தூர பார்வை கிட்ட பார்வை போடலாம். அதுலயே ஒரு பெருமைக்காக விலை கூடின ஒரு கண்ணாடி எங்க கிடைக்குதா? அகர்வால கிடைக்குதா? அதுக்கப்புறம் வாசல்ல அங்கேயும் நல்ல கிடைக்குதா? அதை தாண்டினது அங்கே கிடைக்குது. கண்ணாடி கடையில இருக்குதா? அங்க 4000, 7000, 12000 இருக்கு. பாஸ்டர் நல்லா இருப்பாரு, விலையெல்லாம் சொல்லிட்டாரு, போய் போடுங்க. உனக்கு பெருமையா கண்ணாடியில காட்டு, போ 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 போ, சீக்கிரம் போய் போட்டுக்க. எல்லாம் ஒரு பெருமை தாங்க. உலகமே பெருமையில தான் என்ன ஓடுது. மந்திரிகள் கூட ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு அங்கியும் ஒவ்வொரு தோரணையும் போட்டு அவங்க பெருமையெல்லாம் வெளிப்படுத்துறாங்க. நீ மந்திரியா தந்திரியா? ஆண்டவர் பிள்ளை இல்லவா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு பெருமையை எங்கேயாவது காட்டினாருன்னு நீ பைபிள படிச்சிருக்கிறியா? இயேசு சீஷர்கள் பெருமையாக நடந்து கொண்டார்கள், அவர்கள் பெருமையை வெளிப்படுத்தினார்கள். எங்கேயா படிச்சிருக்கிறியா? பாரு பாப்பா, நீ படிச்சிருக்க சொல்லு பாப்போம். அதெல்லாம் அப்படி. You are wrong. I say you are wrong. Then next I will say shut up. அடுத்தது நீ வாயை மூடுன்னு தான் சொல்லுவேன். அதிலே நீ மூடலன்னா I will stretch forth my hands and legs. அதுக்கப்புறம் என் கையை காலை நீட்ட வேண்டிய வந்துடும். You are wrong. Your understanding is limited. You are filled with pride. Stop getting the pride spirit. பெருமையின் ஆவியை விடு, உனக்கு தேவையில்லை. ஆமா, எளிமையான ஆகாரம், எளிமையான வஸ்திரம் உனக்கு போதுமா? Be happy, be content with what you have. உனக்கு இருக்கிற போதும் திருப்திப்படு. ஹல்லேலூயா. நல்ல ஆலயம் கட்டிட்டோம், நல்லா வர்றீங்க, நீட்டா வரீங்க, வெரி ஹாப்பி, சந்தோஷம். பெருமை பற்றாத.
நான் பாடுறது எப்படி இருந்து சொல்லுங்க, நான் பாடுறது எப்படி இருந்து, நாங்க நடிச்சதெல்லாம் அப்படி இருந்து, நடிச்சதெல்லாம் நடிக்கிற போல இருந்து, நடிகை போல இருந்து. ஒரு விசுவாசி சொல்றாப்புல, நரகத்துக்கு போறவங்கன்னு நடிச்சவங்க எல்லாம் சபையை விட்டே போயிட்டாங்களாம். உண்மையே சொல்றேன், ஒருத்தர் என்கிட்ட சொன்னதை சொல்றேன், நான் வேற ஒன்றும் சொல்லலை. நான் நடிச்சேன்ல, அது எப்படி இருந்து நடிப்பு, நல்லா இருந்து, சூப்பரா இருந்து. ஆமா ஆமா, நான் பாடுறது எப்படி இருந்து, நான் படிச்சது எப்படி இருந்து, நீ படிச்சது பைத்தியம் போல இருந்து. ஒரே 2 மாசத்துல ஒரே ஆளை பத்தி நீ 2 தடவை படிச்சால மிஷினரி அறிக்க. அதனால தானே மிஷினரி அறிக்கை வாசிக்க நடத்தியாச்சு. இங்க இருக்கிறவங்க பைத்தியக்காரன் நினைச்சியா, அல்ல காலில் பூ வச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறியா? பெருமை பெருமை பெருமை. பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் இருக்கிறார்கள். சண்டை போடுறதுல ஒரு மனுஷன் சண்டையில சொல்றானா, எங்க பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் இருக்கிறார்கள். எதிரி ஆரம்பிச்சுட்டான், அண்டவா அண்டவா பஞ்சபாண்டவர்கள் இருக்கிறார்களே. வரிசையா ஒருத்தரா செத்து போயிட்டாங்க தெரியுமா? பஞ்சபாண்டவர்களே, எனக்கு வாரிசு இருக்கு தெரியல, உங்களுக்கு வாரிசு இருக்கு. ஆண்டவர் புண்ணியத்தில் உங்களை உங்க பிள்ளைகளை தீர்க்காயோடு தேவன் பாதுகாப்பாராக. ஆணை பற்றியோ பொண்ணை பற்றியோ மருமகனை பற்றியோ மாப்பிள்ளையை பற்றியோ எவ்வளவு பற்றியோ எதையும் பெருமைப்படுறாத. Don't give room for pride. Never be proud of anything. எதை பற்றியும் பெருமையே பற்றாத. பாவம் போல நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம் ஓடுவோம் ஓடுவோம், லக்கை நோக்கி ஓடுவோம். ஹல்லேலூயா. போமா பரவத்துக்கு போமா, போவோம், பாடுவோமா பாடுவோம். நீங்க பாடுறது சூப்பரா இருந்து பாஸ்டர், என்னை விட எவ்வளவு அழகா இந்த சபையில பாடக்கூடிய இருக்கிறாங்க. I am glad, I am glad. ஹல்லேலூயா. பெருமை ரொம்ப வந்துட்டே இருக்குது. அது பேய்க்க கோளாறு, அது பிசாசுக்கு கோளாறு, பிசாசுக்கு ஒத்துரும். இதெல்லாம் விட்டுருங்க. நாங்கெல்லாம் கை நிறைய சம்பளம் வாங்குறோம் தெரியல, நாங்க அந்த கஞ்சியெல்லாம் குடிக்க மாட்டோம். அப்படியா? நீங்க பெருமைக்காரியா? பெருமைக்காரியும் கோபக்காரியும் நீதானாவ? அவங்க எல்லாம் கை நிறைய சம்பளம் வாங்குறோம். எவ்வளவு சம்பளம் உங்க சம்பளம்? நாங்க அறிஞ்சுக்கலாமா? 8000 ரூபாய். அவ சொன்ன வேலையில அவளுக்கு சம்பளம். நிறைய சம்பளம் வாங்குறவங்க இங்க இருக்கிறீங்க. இங்க ஒரு நாள் சொல்லவும் இல்லை, பெருமைப்படவும் இல்லை. அதான் நல்லது. தட் இஸ் குட். ஹல்லேலூயா. என் குடும்பத்திலே நிறைய சம்பளம் நிறைய வருமானம் வாங்க பெறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒருத்தன் ஒரு நாள் வாய் விட்டு சொல்றான் இல்லையே, எனக்கு மாத வருமானம் இத்தனை லட்சம், இவ்வளவு சம்பளம், ஒருத்தருமே சொல்றான் இல்ல. அதான் சொல்றேங்க, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை மிதிப்பான், நிறைவுடன் தடுப்பாது, குறைவுடன் கூத்தாடும். எனக்கு இப்ப டெய்லி சம்பளம் தெரியுமா? முன்னால 150, இப்ப எல்லாம் 500 ரூபாய் ஒரு நோட்டு. அதுல ஒரு பெருமையா? எங்க ஊர்ல எல்லாரும் பணக்காரங்க தெரியுமா? எதுவாலும் தெரியுமா? அங்க ரப்பர் மரம் இருக்கும், ரப்பர் மரம், கொப்பர் மரம் இருக்கும். உனக்கு கொப்பர் மரம் 1 கிலோ என்ன தெரியுமா? 250-300 ரூபா ரப்பர் ஸ்ட்ரீட். அப்படியா? நீ ரொம்ப பெருமைப்பட்டியா? 110 ரூபாய் இறங்கிடு. இப்ப எல்லாரும் தனதான் போடுற, கோலம் போடுற. கோலம் போடு, இல்லைன்னா கோலம் போடு. கோலம் மாபே, கோலம் மாபே விற்கிறியா? வித்துட்டு போ. இப்ப எப்படி நம்ம பெருமைப்படலாமா? அடுத்து யாத்திராமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு. யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பெற்றோரை கனம் பண்ணணும் உள்ளது. இஸ்ட் மஸ்ட் ஆனர் அவர் பேரண்ட்ஸ். தம்பி, மண்டே கீழே போட்டிருக்கிறத கொஞ்சம் நிறுத்து. லிஃப்ட் அப் யுவர் ஹெட். உன் தலையை தூக்கு. உன்னாண்ட இருக்கிற பேயெல்லாம் ஆண்டவர் துரத்த போறாரு. எல்லாம் கவனிச்சுக்க. இப்ப சொல்றதை கேட்டுக்க. பெற்றோரை கனம் பண்ணணும் உள்ளது அவசியமா? தேவையா? இஸ்ட் மஸ்ட் ஆனர் அவர் பேரண்ட்ஸ். எஸ் சார், இட் இஸ் ரிட்டன் இன் தி பைபிள். ஆமா, பெற்றோரை உன் தகப்பனை தாயை கனம் பண்ணுவாயாக. If you don't do so, you are doing wrong. நீ தப்பு பண்ற. இன்னைக்கு நிறைய பேர் தப்பு பண்றீங்க. இந்த தப்பை நான் பண்ணல, நான் இந்த தப்பை பண்ணல, நான் சரியா தான் இருக்கிறேன் அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மட்டும் இப்ப கையை தூக்கி அல்லையா சொல்லுவாங்க. இதை கவனி. யாத்திராமம் 20:12 இருக்கு பத்தியா? கர்த்தரோடு கொடுக்கிற தேசத்தில் ஒரு நாட்கள் நீடித்திருப்பதற்கு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயா. இந்த வசனத்தின்படி நான் என் தகப்பனையும் தாயையும் கடந்த காலங்களில் கனம் பண்ணினேன். இப்ப உங்க அப்பா அம்மா உயிரோடு இருந்தா நீங்க சொல்லலாம், அப்பா அம்மாவை கனம் பண்ணி தான் வாழ்கிறேன். அப்படி யாராவது பிள்ளைகள் இருந்தா, வயசானவங்க கூட நீங்க கை வைக்கலாம். உங்களுக்கு அப்பா அம்மா இருந்தா. எனக்கு அப்பா அம்மா பரவம் போயிட்டாங்க, ஆனால் அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில்
அப்பா அம்மாவை கனம் பண்ணித்தான் கடைசி மட்டும் நாங்கள் அவர்களை வழி அனுப்பினோம். நானும் என் சகோதர சகோதரிகளும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணியே வாழ்ந்தோம். ஹல்லேலூயா. நீங்க எப்படி? அன்பான பிள்ளைகளே, பெற்றோருடைய சகோதர சகோதரிகளே, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறீர்களா? அப்படி இருக்கிறவங்க கையை உயர்த்துங்க. இங்க ஒருத்தர் கை வைக்கிறார், அவருக்கு அம்மாவை கனம் பண்ணுகிறா. ஹல்லேலூயா. இங்கே சில சகோதரர்கள் இருக்கிறீர்கள், சில சகோதரிகள் இருக்கு, அப்பா அம்மாவை கனம் பண்றவங்க. அப்பா அம்மாவை கனம் பண்றீங்களா? சில பயிர்கள் இருக்கிறாங்க, சின்ன பசங்க, தாய் தப்பனெல்லாம் கனம் பண்றது இல்ல. யூ ஆர் ராங். நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதான் உங்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் வரல, அதுதான் உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கல, அதுதான் ப்ரொமோஷன் வரல. ஆசீர்வாதம் பெருகணும்னா பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு தம்பி நல்ல மனசோடு உனக்கு சொல்றேன், உன்னை வெறுக்கவில்லை, உன்னிடத்தில் எனக்கு எரிச்சலும் இல்லை, கோபமும் இல்லை, ஆத்திரம் இல்லை. இன்னைக்கு நீ மனம் திரும்பணும். பைபிள் எழுதி பார்த்திருக்கியா? எபேசியர்ல என்ன சொல்றாரு? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு தகப்பனின் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. அதை நீ செய்யணும். அம்மா அப்பா அம்மாவை கனம் பண்ணணும். வேலைக்காரன் நினைச்சிடாத, வேலைக்காரின்னு நினைச்சிடாத, எழுத்து பேசுறத இன்னைக்கே நிறுத்திடு. அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். தகப்பன தாய கனம் பண்ண நீ தவறுனால் உனக்கு ஆசீர்வாதம் குறைஞ்சு போயிடும், பூமியில வாழ்நாளும் குறைஞ்சு போயிடும். அதனால நம்ம கண்டிப்பாக தாய் தகப்பன கனம் பண்ணணும். இல்லைன்னா யூ ஆர் ராங். நீ தப்பு பண்ணிட்டே இருக்கிற. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, சின்ன வயதிலே சொல்லிக் கொடுக்கணும். அப்பா அம்மாவை கனம் பண்ணணும். பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, இங்க வாடா போடான்னு சொல்லக்கூடாது. தாய் பேச்ச கேட்கணும், தந்தை பேச்ச கேட்கணும், அதை மீறக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. டோன்ட் சீட் யுவர் பேரண்ட்ஸ். உங்க அப்பாவுக்கு படிப்பு குறைவு, உங்க அம்மாவுக்கு படிப்பு குறைவு, அவளுக்கு என்ன தெரியும்? அவ பள்ளிக்கூடத்துக்கு போனாளா, அவ காலேஜுக்கு போனாளா, அவளுக்கு படிப்புன்னா என்னன்னு தெரியுமா? டோன்ட் புட் யுவர் பேரண்ட்ஸ் டவுன். டோன்ட் மார்க்கெட் யுவர் பேரண்ட்ஸ். உங்க பெற்றோரை பரியாசம் பண்ணாதுங்க, அதை செய்யாத. உங்க அப்பா அம்மாவை மனசுல நிந்தியாதே, செஞ்சிடாத. தாய் தகப்பன ஆண்டவருக்கு பிறகு நீ கனம் பண்ணும். தகப்பன தாயை கனம் பண்றது உனக்கு ஆசீர்வாதம் என்பதை மறந்து போகாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். தாய தகப்பன் நீ கனம் பண்ணும். அது வேதத்தில் இருக்கு. இது ஆண்டவருடைய கட்டளை, இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஹல்லேலூயா. அடுத்து பைபிள்ல எவ்வளவு தப்பு எவ்வளவு பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனைவிகளே, உங்க கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். 33ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவுள். ஒருதான் அவர் என்னதோ போல இருக்கிறாரு, அவரு கண்ணாபுண்ணான்னு பேசுறாரு, கோவப்படுறாரு. அப்படியா? அவர் சம்பாத்தியம் பண்ற பணம் எல்லாம் என்ன கொண்டு வந்து தரல, அவருக்கு விருப்பமான காய்கறியை வாங்கி போடுறாரு, பருப்பு வாங்கி போடுறாரு, நான் அதை வச்சுதான் சமாளிக்க வேண்டியது இருக்குது. அப்படியா? ஓஹோ. அப்ப நீங்க புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டீங்களோ? புருஷனுக்கு கீழ்ப்படியாத மனைவி நீ யாரா இருந்தாலும், எவ்வளவு மகளா இருந்தாலும், யூ ஆர் ராங். நீ சரி கிடையாது, நீ தப்பு பண்ற. பைபிள்ல இருக்கிறத படிச்சு பாரு. வேதமே வெளிச்சம், கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம். பைபிள் படிச்சுக்கின்ற தப்பனே, அவன் மாப்பிளைக்கெல்லாம் என் பொண்ணு கீழ்ப்படிய மாட்டான், என் பொண்ணு எனக்கு கீழ்ப்படியும். அது கரெக்ட். யூ ஆர் கரெக்ட். யூ ஜென்டில்மேன், யூ ஓல்ட் மேன், யூ யங் மேன், ஐ சே யூ ஆர் ராங். அப்பா அம்மாவுக்கு இடத்துல அன்பா இருக்கணும், கீழ்ப்படியணும், அதெல்லாம் கரெக்டு தான். கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னா நீ முதலாவது கீழ்ப்படிய வேண்டியது உனக்கு புருஷனுக்கு. அது பைபிள்ல இருக்கு. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது போல புருஷனுக்கு கீழ்ப்படியணும், அதுதான் பைபிள்ல இருக்கு. அப்படி உனக்கு முடியலையா, நீ பைபிளை கீழே வை. நீ அங்க ஒரு பாஸ்டர் சொன்னாரு, பழனியில போய் மொட்டையை போட்டு நீ இந்துவா மாறிடுன்னு கும்பகோணத்தில் ஒரு பாஸ்டர் சொன்னார். நான் சொல்லல, நீ அப்படியே போப்புங்க. பைபிள் எடுத்துட்டால, நீ ஆண்டவருக்கு பிள்ளை தானே, ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், பரிசுத்தாய் பெற்றேன், கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறேன் நீ சொல்றல்ல, புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டியோ? அப்ப நீ தப்பு பண்றேன்னு அர்த்தம். தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த குடும்பமும் கட்டப்படாது. உன் குடும்பம் கட்டப்படாது, உன் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. உன்னுடைய சந்ததி இந்த பூமியில பலத்திருக்காது, பலவீனப்பட்டு போயிரு. நீ ஊர்க்குருவியா இருந்துகிட்டு
உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. நீ புருஷனுக்கு முதலாவது கீழ்ப்படிய கத்துக்க. கல்யாணம் அன்னைக்கு உன் மாப்பிள்ளைக்கு உன்னை கட்டி கொடுத்த நாள்ல உனக்கு கல்யாணம் நடத்தின பாஸ்டர் இந்த வசனம் சொன்னாரா இல்லையா? நானே சொன்னேன், உனக்கு மறந்துட்டா எனக்கு மறக்கலையே. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உன் புருஷனுக்கு கீழ்ப்படி. அப்படிதான் பைபிள்ல இருக்கு. அதுதான் பைபிள்ல இருக்கு. ஆமா, மனைவியானவள் புருஷனத்தில் பயபக்தியா இருக்க கடவுள்னு ஒரு வாசகம் இருக்கு. பாத்தியா? அதை படிச்சிருக்கிறியா? நீ பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கியால? எப்படியோ 7ஆவதோ 8ஆவதோ பயிலாகியோ எப்படியோ படிச்சால, அது போதும். நீ படிச்ச படிப்பெல்லாம் போதும். இதை சொல்லி தரல. மனைவியானவள் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுளுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. பாத்தியா? உனக்கு புருஷனிடத்தில் ஒரு பயபக்தி இருக்கா? உனக்கு வீட்டுக்கு மாடு மேய்க்க வந்த பயலா, அல்ல ஒன்று இழுத்துட்டு போய் கட்டிட்டு போற பயலா? முடியா? ஒழுங்குபடுத்தப்பட்டு தேவ சபையில தேவ சமூகத்தில் நடந்த கல்யாணம் தானே. அப்ப நீ எனக்கு திமிரு எடுத்து பேசுற. அவன் கிடக்குறான், எனக்கு அம்மா உண்டு, எனக்கு அப்பா உண்டு, அவனால நான் பொருட்டாவேன்றது கிடையாது. அதெல்லாம் நடக்காது. அவனை பாட பாக்குறான், அவன் வேற பொண்ணா வேணும்னா கட்டிக்கிறான். அப்படியா? நீ தான் அத்தாரிட்டியா? நீ பெரிய கொம்பா? யூ ஆர் ஆல்ரெடி மென்டல், யூ ஆர் ஏ சைக்கோ. நீ ஏற்கனவே பைத்தியம்னு எனக்கு தெரியும். டோன்ட் ப்ரூவ் இட். அதை வெளியரங்கமாக்கிறாத, கொஞ்சம் அடக்கிவாசி. மனைவியானவள் புருஷனிடத்துல எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. பாத்தியா? படிச்சு பாத்தியா? பைபிள் உனக்கு தெரியுமா? தெரியலன்னா இப்ப படிச்சுக்க. கொஞ்சம் படிச்சுக்க. Your wife must respect your husband. You must learn to respect your husband. அந்த பையன் வந்தான், இந்த பையன் போனா, அவன் கிடக்குறான், அவன் உருள்றான், அவன் புரள்றான், அவன் எவ்வளவு இழுத்துட்டு போனானோ, அவன் எவ்வளவு எல்லாம் பேசிட்டு வரானோ. உனக்கு தலையில மூளை இருக்கா? Do you have common sense? Do you have sound mind? உனக்கு சொஸ்த புத்தி இருக்கா? எவனோ ஒரு கிழவியோ கிறுக்கனோ எவனோ ஏதாவது சொல்றான்னு உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்ட. நீ உனக்கு புருஷனுக்கு கொஞ்சாதி தானே? உனக்கு அது புரியுதா? நான் சொல்ற தமிழ் புரியுதா? இங்க இருக்கிற எல்லாரும் புரியுதா? மனைவியானவள் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்கணும். You must learn to respect your husband. That is what Bible says. Otherwise you are wrong. இல்லன்னா நீ தப்பு பண்ற. நீ பணக்கார விட்டு பொண்ணா இருக்கலாம், உனக்கு அப்பா பெரிய ஆளா இருக்கலாம், பெரிய ஆசானா இருக்கலாம், பெரிய வசதி படைச்சவரா இருக்கலாம். Whatsoever it may be, you are wrong, you are wrong, you are wrong. நீ தப்பே பண்ணிட்டு ஆண்டவரே ஆண்டவரே என்ன ஆண்டவரே? முதலாவது ஒண்ணு திருத்திக்க, உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக்க, சரிப்படுத்திக்க. முதலாவது உன் புருஷனை மதிக்க கத்துக்க, புருஷனுக்கு கீழ்ப்படிய தெரிஞ்சுக்க. அதுதான் இப்ப ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. அடுத்து வேற ஒரு விஷயம் சொல்ல போறேன், இதை கேட்டுக்கிறீங்க. உபாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து படிக்கிற வேளையில அங்க சொல்லி இருக்கு, நாள் பார்க்கிறவங்க உனக்குள்ள இருக்க வேண்டாம். 4 நட்சத்திர ராகு காலம், யமகண்டம், புலிகண்டம், புலிதோஷம் எல்லாம் பார்க்கிறாங்க. அவங்க அர்ச்சிச மரியாதையே, சரசனுடைய மாதாவே, ஆவியலா எங்களுக்காக இப்பொழுது எப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமே ஆமேனா? இல்ல ஆமே. என்ன ஆமே? பாரம்பரியம் சடங்கெல்லாம் இருக்கக்கூடாது. பைபிள்ல ரொம்ப தெளிவா இருக்கு. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 20 இருக்கு. பாரம்பரியம் சடங்கெல்லாம் உதறி விட்டுரு. கிறிஸ்துவுடன் நீ கூட எழுந்து உண்டானால், நீ தேவனுடைய பிள்ளையானால் பாரம்பரியம் சடங்கெல்லாம் ஓரம் கட்டிடு. அது 7 தடவை வீடு காணணும், 5 தடவை விருந்து தின்னணும், பிறகு செத்தவங்களுக்கு 3ஆம் நாள் பால் தெளிக்கணும், 30 கொண்டாடணும், பிறகு 31 மொட்டை போடணும். அப்படியா? அப்படி பைபிள்ல இருக்கா? பைபிள்ல என்னெல்லாம் இருக்கோ அதை கடைபிடிக்கலாம், இல்லாததை நம்ம கடைபிடிக்க கூடாது, தேவை கிடையாது. பாரம்பரியம் சடங்கு எல்லாம் வச்சுக்கிட கூடாது, நாள் பார்க்க கூடாது. பைபிள்ல ரொம்ப தெளிவா இருக்கு. நல்ல நாள் தானே, பாஸ்டர் எல்லாமே நல்ல நாள் பார்த்து தான் வைப்பாரு நமக்கு. நான் நல்ல நாளை பார்த்து எதையும் வைக்கிறது இல்லை. நான் ஜோம் பண்ணி ஒரு தேதியை குறிப்பிடுகிறேன், பார்த்தா அது நல்ல நாளாக இருக்கு. நம்ம ஆலய பிரதிஷ்டை நாள் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வருது, அது நல்ல நாள்னு தெரியுது. அப்படியா? ஆமா, அப்படிதான். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி நம்ம ஆலய பிரதிஷ்டை 2 வருஷத்துக்கு முன்ன முடிஞ்சது இல்ல, அது அப்படி அமைந்திருக்கு. அதுக்கு நான் நல்ல காரணம், நான் நல்ல நாள். நம்ம ராகு காலத்துக்கு முன்ன முடிச்சுக்கணும். ஒரு நாள் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கிறேன், அவர் சொல்றாரு, அந்த குடும்பம் பெந்தேகோஸ்தே குடும்பம்னு சொல்லிக்கிட்டாலும் அவங்க பயங்கரமான ஆட்கள், பார்த்துக்க. என்ன சொல்லுங்க? அதாவது கல்யாணம் முடிஞ்சு நம்ம கொண்டு போன காரை, மாப்பிள்ளை வீட்டார் கொண்டு போன காரை எல்லாம் எங்க அனுப்பிட்டாங்களாம். கொண்டு விட்டாரு, 3 மணி நேரம் கழிச்சு காரை கொண்டு வாருங்கடா அப்படின்னு சொல்லி போட்டாங்களாம். மாப்பிள்ளை வீட்டார் 3 மணி நேரம் காத்து கிடந்தாங்களாம். ஏன்னு கேட்டான் அவர்கிட்ட, சார் ஏன் சார் அப்படி காத்து கிடந்தீங்க கேட்டா, அந்த 3 மணி நேரம் ராகு காலமா
பெந்தகோஸ்தேல இந்த வேலை வியாபாரம் பண்றாங்க. என்ன வியாபாரம்? நாலு நட்சத்திரம், ராசி பலன், ராகு காலம், குளிதோஷம், யமகண்டம், கை நாள், இதெல்லாம் என்னத்தேன்னு எனக்கு தெரியலையே. நீ ஜோம் பண்ணி ஒரு நாளை நியமித்து வை, ஒரு நேரத்தை கரெக்ட் நமக்கு சௌரியத்துக்கு. ஞாயிற்றுக்கிழமை 6 9:30 ஆமே அல்லேலூயா. அது போல ஒரு நேரம் ஜோம் பண்ணி வச்சா போதும். 4 நட்சத்திர ராசி பலன் எல்லாம் பார்க்காட்டும். என்ன பாஸ்டர், ஒருவேளை நம்ம அதை கடைபிடிக்கலன்னா யாராவது திரும்ப செத்து போயிட்டாங்க. ஒருத்தரை ஜாக மாட்டான், எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. அதனால பால் தெளிக்காதனால, இந்த இளவு கொண்டாடாதனால குழி தோஷம் பிடிச்சிட்டாரு, நீ சும்மா இரு. எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு தோஷம், விசுவாசி கூப்பிடாப்புல, நீங்க ஜோம் பண்ண வந்துடணும். சரி, நான் ஜோம் பண்ண போனா அங்க அர்ச்சிச மாதா கோஷ்டி, பாளையில எல்லாம் தின்பண்டம் இருக்குது, அதிரசம் இருக்குது, முறுக்கு இருக்குது, பாயசம் இருக்கு. இதெல்லாம் என்னதுன்னு கேட்டேன். எறும்பு வந்திருக்கு. இதெல்லாம் என்னதுன்னு, அது எங்க அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்கும். முதல்ல பைபிளை கீழே வைடா, பனங்காமண்டை மண்டையை மொட்டையை போடு. பனங்காமண்டை என்னது? பனங்காமண்டை நான் சொல்றேன். மண்டை அவ்வளோ பெருசு, மண்டையால மூளை இல்லை. அப்புறம் நான் என்னத்தை சொல்லணும்? நான் எல்லாரும் நான் சொன்னேன், உங்களை என்னைக்கா சொன்னா? நான் உங்களை சொல்லுவேனா? சொல்லவே மாட்டேன். ஹல்லேலூயா. You will not do such an evil thing. இப்படி பண்ணா அது தப்புங்க. பாலை தெளிக்கிறாங்களா, இளவு கொண்டாடுறாங்களா, 16 41 71 81 91 என்னதுன்னு கேட்கிறேன். பைபிள்ல இருக்கிறத கடைபிடிங்க, போயிட்டே இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. சரி, நல்ல ஆண்டவர் நமக்கு எல்லாமே தந்திருக்கிறார், எல்லாம் தந்திருக்கிறாருப்பா. நான் எல்லாம் அனுபவிச்சு சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு வருகிறேன். நீங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஏன் சொல்ல மாட்டீங்க? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதினார், 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். பவுல் சொல்றாரு, எல்லாம் அனுபவிக்கலாம், எல்லாம் தகுதியாகிறார், எல்லாம் தகுதியாகிறாரப்பா. எனக்கு என்ன தகுதி, எனக்கு என்ன அவசியம், என்ன தேவை, அதை நான் அனுபவிக்கிறேன். அல்லேலூயா. ஆடம்பர வாழ்வை வெறுத்தவர், அன்ன வெளிமையால் வாழ்ந்தவர். ஆண்டவர் ஆடம்பர வாழ்வை வெறுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா வாழணுங்க. ஆண்டவர் நமக்கு அனுபவிக்கிறது தான் எல்லாம் தந்திருக்கிறாரு. ஜோர சாப்பிடுங்க, டெய்லி பிரியாணி சாப்பிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, டெய்லி பிரியாணி சாப்பிடுங்க. நல்ல விலை கொடுங்க, பட்டு புடவையே உடுங்க, சவாரி போட்டு சூட்டே பண்ணுங்க, 10 பவுன் 20 பவுன் போடுங்க. செருப்பு ஷூ எல்லாம் நல்ல விலை கொடுங்க பார்த்து போடுங்க. நாய்க்கு கூட அதை பார்த்தா ஒரு ஆசை வரட்டுமே, தூக்கிட்டு போட்டுமே. இல்ல சமைக்க வர ஏழைகளுக்கு ஒரு ஆசைப்பட்டு அவங்க தூக்கிட்டு அவங்க பிள்ளைக்கு போட்டு உனக்கு தான் பணம் நிறைய இருக்கு. என்ன செய்ய போறீங்க? சுகபோகமாக வாழணும்னு நினைச்சிடாருங்க. அது கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. அப்படி எவனாயிலும் துர்போதனை சொன்னா அவன் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, அவன் துருபதேசி, அவன் கள்ளப்போதவன், அவன் சிலுவைக்கு பகஜன். நம்ம அதை ஒத்துக்கிட போறதில்லை. சுகபோக வாழ்க்கை பைபிள்ல கிடையாது. ஆண்டவர் இயேசுவின் வாழல, சீசர்களும் வாழல, அப்போஸ்தலர்களும் வாழல, தீர்க்கதரிசிகளும் வாழல. ஆண்டவர் நம்ம தியாகமா வாழத்தான் சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்தை எல்லாம் அனுபவிச்சிரு, எல்லாம் உனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, நீ நல்லா அனுபவிச்சிரு, நல்லா சாப்பிடு, உடம்ப கொழுக்க வச்சுக்க, டெய்லி கொழுக்கட்டை 10 தின்னு, பிரியாணி சாப்பிடு, உடம்ப நல்லா வளர்த்துக்க, ஆடம்பரமா வாழுன்னு பைபிள் எங்கேயா இருந்தா சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். நோ, இட் இஸ் நாட் தேர் இன் தி பைபிள், யூ ஆர் ராங். ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறவர்கள் எல்லாரும் அவங்க மண்ணோடு அழிஞ்சு போறாங்க, அவங்க பூமி வாரி கொண்டு போகிறது. நமக்கு அப்படி முடியாது, ஒத்து வராது. அல்லேலூயா. சுகபோகமாய் வாழ்கிறவன் என்ன ஆயிட்டாலாம்? அவன் செத்துட்டாளாமே, செத்து போயிட்டாளாம், உயிரோடே செத்துட்டாளாம். அப்படிதான் இருக்கு. தோத்திரம். அடுத்து நமக்கு வேறொரு கேள்வி கடைசியில் வரப்போகுது. என்ன கேள்வி? கேன் வி ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்? நமக்கு யாராவது ஒரு நண்பன், ஒரு சிநேகிதி வச்சுக்கலாமா? யாராவது ஒரு சிநேகிதன், ஒரு சிநேகிதி வச்சுக்கிட கூடாது. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். ஒரு பையனுக்கு பாய் ஃப்ரெண்ட், பொம்பளை பிள்ளை வச்சுக்கிட கூடாது, அது முற்றிலும் தப்பு. ஒரு பையன் பொண்ணு ஃப்ரெண்டா வச்சுக்கிட கூடாது, ஒரு பொண்ணு ஒரு பையனை ஃப்ரெண்டா வச்சுக்கிட கூடாது. யூ ஆர் ஆல்வேஸ் ராங், அப்சல்யூட்லி ராங். ஒரு பொண்ணை ஃப்ரெண்டா வச்சுக்கிட கூடாது, வச்சுக்கிட கூடாது. எப்ப வச்சுக்கிட கூடாதுன்னா, அவன் ஒரு பாவி பொண்ணு, அவ தவறான வாழ்க்கையை வாழ்கிறவள், அவ சரியில்லாத, பரிசுத்தம் இல்லாத, ஒழுக்க நெறி இல்லாத. டோன்ட் கீப் ஹர் அஸ் யுவர் ஃப்ரெண்ட். வச்சுக்கிடாத. பைபிள் இல்ல. துன்மார்க்கனுக்கு ஆலோசனை நடக்காத, பாவியின் வழியில் நில்லாத, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராத. முடிஞ்சு போச்சு.
ஏன் அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைக்கு சொல்றாரு, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உன்னுடைய ஆத்மாவை ரட்சித்துக்கொள். அப்போஸ்தலர் 2:40 சொல்றாரு. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க, எனக்கு பாய்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் தான், கேர்ள்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாம் எவ்ரிவேர். I have got lot of friends, boys and girls. You are wrong. You are wrong. If you have, you boys listen to me now. உனக்கு கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நீ சரியில்லை, நீ தப்பு. You girls, young girls, வாலிப பெண்களே, உனக்கு பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா நீயும் தப்பு தான். நீ நரகத்துக்கு தான் போவ, நீ பரலோகத்துக்கு வர மாட்ட. கர்த்தரோட பந்தியில பங்கெடுக்க வராத, உனக்கு பந்தியில பங்கு தர முடியாது, உனக்கு தேவையில்லை. நீ எதுக்கு ஆளுல ஏமாத்திக்கு இறங்கி இருக்குதியா? இந்த வேலையை வச்சுக்கிடாத. Have good friends, godly people. எங்களுடைய ஐக்கிய பிதாவோடு தேவனுடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோம் நல்ல பக்தி உள்ளவர்கள், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவரிடத்தில் அன்புள்ளவர்கள் நமக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அல்லேலூயா. அவபக்தி உள்ளவர்கள், பாவிகள், கொலைகாரர்கள், தேசி மார்க்கம் தான். Never. You cannot be my friend. You are a thief. திருடன் எனக்கு நண்பனாக இருந்தால் நான் என்னத்துக்கு ஆவேன்? போலீஸ் அவனை பிடிச்சி இவங்க போறாங்க, என்னையும் பிடிக்க வரும். தீவிரவாதிகள், I cannot have friendship with any fellow who is doing evil to the country. தேசத்துக்கு தீமை செய்கிறவன் எனக்கு நண்பனாக இருக்க வேண்டாம். நம்முடைய பிரதம மந்திரியை தூஷிக்கிறவன் எனக்கு நண்பனாக இருக்க வேண்டியதில்லை. ஏன்? அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போன அதே வண்டியில் என்னையும் கொண்டு போயிடும், ஆள்கானா இடத்து கொண்டு போயிடும். செத்தேன், பிறகு திரும்பி வர மாட்டேன். போ, நீ வீணா போறதுக்கு வழியை பார்க்காத. தேவ பக்தி உள்ளவர்களை ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கிடுங்க, சிநேகிதிகளா வச்சுக்கிடுங்க. தோத்திரம் கேட்டீங்களா? சரியில்லாத ஆட்களை ஃப்ரெண்ட்ஸா வச்சு பிறகு சாட்சியை இழந்துடாதுங்க, நஷ்டப்பட்டு போயிடாதுங்க, வீணா போயிடாதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு சொல்லி தரணுமா? இது கண்டிப்பா சொல்லித்தர வேண்டிய விஷயம். அல்லேலூயா. நானாக ஒரு தீர்மானம் எடுத்து எதையும் செய்யலாமா? இது ஒரு கேள்விதாங்க. செய்யக்கூடாது. நானாக ஒரு காரியம். ஒரு நாள் ஒரு நல்ல மனுஷன் என்னோட பேசிட்டு இருக்கிற சொல்றாரு, எனக்கு ஒரு ஆளை தெரியும் சார், கவிங்க, எனக்கு ஒரு ஆளை தெரியும். அவரு ஏதாவது முடிவெடுக்கணும்னா அவரு அவருக்கு மனைவியிட்ட கேட்டுதான் எல்லாம் முடிவு எடுப்பார். அவர் நல்ல மனுஷன், நல்ல திறமையா எல்லாம் செயல்படுறாரு. இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு மனைவி உண்டு, மகன் உண்டு, எவருக்கு எந்த யோசனையும் கேட்க மாட்டார். அவர் தப்பு தப்பா முடிவெடுப்பார், பெரிய கடலை மூழ்கி கிடக்கிறாருன்னு அவர் வருத்தத்தோடு சொல்றாரு. புருஷன் மனைவி ஆலோசனை பண்ணி ஜெபித்து தேவ ஆலோசனையை பெற்று ஒரு முடிவெடுக்கலாம், அதுல தப்பு இல்லை. என் ஃப்ரெண்டு ஒரு ஆலோசனை சொல்றேன், ஆனா அதே மனசுல வச்சு தீர்மானம் எடுக்கிறேன். என் சொந்தக்காரன் ஒரு ஆலோசனை சொல்றேன், நானும் என் மனைவியும் என் குடும்பமும் ஒரு யோசனை ஒரு தீர்மானத்தில் வந்தா கூட let us keep it at the feet of God for God's counsel. ஆண்டவர் பாதத்துல வச்சு ஆண்டவருடைய ஆலோசனை பெற்று நீங்க முடிவெடுத்தா it will be a blessed one. அது ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கும். தன்னிச்சையாக தீர்மானம் எடுப்பது தவறு தவறு தவறு. மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழிகள் உண்டாக முடிவோ மரண வழிகள், அது நம்ம செய்யக்கூடாது. அந்த யோசேப்பு மரியாதை ரகசியமா தள்ளி விடலாம்னு நினைச்சாரு. கர்த்தருடைய தூதன் சொன்னதும் அவருக்கு ஐடியாவை மாற்றிட்டார். சாஸ்திரிகள் ஏறுதளத்தில் வரணும்னு நினைச்சாங்க. சொப்பனத்தில் ஆண்டவர் தோன்றி தூதனாலே எச்சரிக்கப்பட்டார்கள், வேறு வழியாய் போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. அதுதான் கரெக்ட். நானாக ஒரு தீர்மானம் எடுத்துட்டேங்க, அதை நீ மாற்ற முடியாது. நான் இப்படிதான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க யார் சொன்னாலும் இன்னைக்கு கேட்க போறதில்லை. அப்ப நீ சீக்கிரமா முட்டையை போட்டு, இனிமேல் உனக்கு ஆண்டவருடைய இறக்கம் கிடைக்காது, கிருபை கிடைக்காது. கிருபை உன்னை விட்டு வீங்கிரும். மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கி போய்விட்டது. Glory of God departed from Israel. நீயாக ஒரு காரியத்தில் ஒரு தீர்மானம், அங்க ஒன்ன பார்த்தேன், இங்க ஒன்ன பார்த்தேன், நான் அப்படி செய்ய போறேன், இப்படி வாழ போறேன், நான் ஈராக்குக்கு போறேன். ஈராக்கு போனவெல்லாம் அழுதுட்டு வந்திருக்கிறான், எல்லாம் அழுது முடிச்சுட்டு தான் வந்து சேர்ந்திருக்கிறாள். பாவம், நீ அழணும்னு நினைக்கிறியோ? பூமியிலே அழணும், பிறகு நான் பரலோகத்துக்கு வராம நரகத்திலே அழணும்னு நான் நினைக்கிறேன். நீ ஒரு காரியம் செய். எந்த காரியம் செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவருக்கு அனுமதி பெற்று ஆண்டவருடைய ஒத்தாசையோடு எல்லாம் செய், பரலோகத்துக்கு போயிடலாம். அல்லேலூயா. இல்ல நீ தப்பு பண்ணிடுற, நீ தப்பு பண்ணி கடைசியில நரகத்துக்கு போயிடாத. பரலோகத்துக்கு போறது நம்ம வழியை பார்ப்போம். பரலோகமே நம் சொந்தமே என்று காண்போமே. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போகணுமா? பரலோகத்துக்கு போகணும்னா தவறான காரியத்தெல்லாம் விட்டுறணும்.
ஆண்டவர் இன்றைக்கு என்னென்ன காரியங்களை தவறு என்று உனக்கு சொன்னாரோ அதெல்லாம் இன்னைக்கு அதை முற்றுப்புள்ளி வச்சிடணும். சரியான காரியத்தை நீ கடைபிடிக்கணும், சரியான பாதையில போகணும். அப்பதான் நீ அங்க பரலோகத்துக்கு வர முடியும், நம்ம எல்லாம் அங்க சேர முடியும். அதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டோட வார்த்தைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா.